வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பிரியாத உறவுகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை மணி 11. தன்னந்தனியாக சந்திரா அந்த அலுவலக படிகளில் இறங்கி வந்தாள். சோகத்தில் வார்த்த சிலையாக அடுத்த படியில் கால் வைக்க 1000 யோசனைகளுடன் நடந்தாள். அலுவலக வளாகத்தில் குடையாக கவிந்திருந்த மரத்தடியில் பொன்னியின் கைப்பிடியில் ரகு, அவள் இடுப்பில் ராம். சந்திரா பார்வையில் பட்டதும் இருவரும் பொன்னியின் கைப்பிடியில் இருந்து உருவி ஓடி வர துடிப்பது தெரிந்ததும் சந்திராவின் நடையில் வேகம் பிறக்கவில்லை. இவர்களை நோக்கி போக வேண்டுமா, அல்லது எதிர் திசையில் சென்று பறந்து செல்லும் 1000 வாகனங்களில் ஏதேனும் ஒன்றில் மோதி உருவின்றி வாழ்க்கை சுமையை இறக்கி விடலாமா? கூடாது. ரமணனை நம்பி வந்து அவன் தாலியை சுமந்து அவனுடைய வாரிசுகளை சுமந்து அவனுக்காகவே வாழ்ந்த தன்னை அவன் நட்டாற்றில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அதை பொறுப்பில்லாத செயலாக நினைக்கும் அவள் குழந்தைகளை விட்டுவிட்டு போக நினைக்கலாமா? தான் வற்றல் மரமாக நிற்பது போதாதா இவர்களுமா? தந்தையை விடவும் தாய்க்கு சுமையும் பொறுப்பும் சுமக்கும் திறனும் அதிகமாக கொடுத்த இறைவனின் கணக்கில் புள்ளி பிசகுமோ? அன்பு கசிந்து கசிந்து வேதனைகளால் பாறையாக இறுகி இருந்த நெஞ்சில் இரக்கம் தோன்றியது. வேகமாக நடந்தாள். ஓடிப்போனவனை நினைவூட்டும் தாலி கழுத்தில் கிடந்தது. அறுபட்ட பந்தத்தை கேலி செய்கிறதா? போர்த்தி கொண்டாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். பரவி கிடந்த பூமியில் எத்தனை மக்கள். உலகம் பெரிது. ஆயினும் இத்தனை பெரிய உலகில் தன்னந்தனியாக நடப்பது போன்ற பயம், நடுக்கம், யாரோ பின்னால் இருந்து பிடரியை பிடித்து தள்ளிவிட்ட அதிர்ச்சி. லேசில் மீள முடியுமோ? பொன்னியின் கைப்பிடியில் இருந்து ரகு நழுவி ஓடி வந்து அவள் கால்களை கட்டிக்கொண்டு, அம்மா பசிக்குதுமா என்றான். யதார்த்தமான அடி. இனிமேல் தினமும் 3 வேளையும் பயமுறுத்தும் சொல். நெஞ்சின் கசிவு கண்களில் மடை திறந்தது போல பெருக. ரகு, நீ வா கண்ணு, நான் பன்னு வாங்கி தரேன். பொன்னி, எனக்கு என்ன செய்யணும், செய்ய போறோம்னு ஒண்ணுமே புரியல பொன்னி. ராம் அவளிடம் தாவி வந்தான். அவனை அணைத்து கொண்ட போது அந்த இளம் தளிரின் உடம்பும் நடுங்குவது போல. நாம முதல்ல வீட்டுக்கு போகலாம் பாமா, போற வழியில பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். பொன்னி படிக்காதவள்தான். உறவு என்ற இல்லை, ஆனாலும் மனதை தொடுகிற இதம் அவள் வார்த்தைகளில் செயல்களில். யாராவது வழி நடத்தினால் அவ்வழியே செல்வதை தவிர சுய சிந்தனையை இழந்த சந்திராவுக்கு வேறு கதி இல்லாமல் போயிற்று. கண்ணை தொடச்சுக்கம்மா, வாங்கடா. காட்டில் விடப்பட்ட குழந்தையைப் போல சந்திரா மிரள மிரள பார்த்தாள். எதிர்காலம் புதிராக, கேள்விக்குறியாக, இருளாக அவளை அச்சுறுத்தியது. 4 வந்து பஸ் நிறுத்தத்தில் நின்றார்கள். பொன்னி எதிரில் இருந்த கடையில் ரொட்டி வாங்கி வந்தாள். பஸ் வந்தது. அவளே டிக்கெட் எடுத்து குழந்தைகளை தன்னோடு அணைத்தபடி பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தாள். சந்திராவின் துக்கம் குழந்தைகள் மீது திரும்பிவிடக் கூடாதே என்ற கவனம். பாலை காய்ச்சி தந்து ரொட்டியை கொடுத்தாள். ராகுவும் ராமும் அம்மாவை பார்த்தபடியே வழக்கமான சண்டைகளை கூட தவிர்த்தவர்களாக அமைதியாக சாப்பிட்டு எழுந்தார்கள். அம்மா, உனக்கு பசிக்கலையா? ஒரு புறமாக சோர்ந்து விழுந்தவளை ரகு உலுக்கினான். பசிக்கலடா. ஏம்மா? என் வாழ்க்கைய நான் முழுங்கிட்டேன். இனிமே எனக்கு பசி, தாகம். வார்த்தைகளை முந்திக் கொண்டு விம்மல் வெடித்து கிளம்பியது. பொன்னி, அம்மா எதுக்கு அழறாங்க? அப்பா இருந்தா திட்டுவாரு, அவர்தான் இல்லையே, பிறகு ஏன் அழறாங்க? நிற்பதற்கு நிழலும் உண்பதற்கு ஒரு பிடி சோறும் போட்ட மகாராஜன் இனி இல்லை. அவன் அவன் இனி வேறொரு வீட்டில் வேறு குழந்தைகளுக்கு வேறு மனைவிக்கு சொந்தமாகி விடுவானோ? இனி இந்த குழந்தைகளின் கதி?
என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது செய்யணுமே. பொன்னிக்கு தர்ம சங்கடம். வீட்டுக்கு போகவும் விருப்பமில்லை. சந்திராவை தனியாக விடவும் மனமில்லை. அம்மா, குழந்தைங்கள அந்த பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வர, விளையாடுவாங்க. ஆ, விட்டு விட்டு வந்தாள். வீட்டை பெருக்கி துணிமணிகளை துவைக்க எடுத்து போனாள். இதை துவைக்கணுமாமா? பொன்னியின் கையில் சற்று பழைய நீல நிற சட்டை இருந்தது. வேண்டாம், இங்க கொடு. கையில் வாங்கியதும் மெல்ல அதை தொட்டாள். நீல நிற சட்டை கடந்த காலத்துக்கு அவளை அழைத்து போனது. அது ஒரு ரெடிமேட் ஷாப். ஆண்களின் ஷர்ட், பனியன், உள்ளாடைகள், டி ஷர்ட் என்று துணி கடலாக இருந்தது. இளம் வாலிபர்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுக்கும் கடை. சந்திராவை அவளுடைய அழகுக்காகவே, அந்த ஒரே தகுதிக்காகவே கடையில் சேல்ஸ் கேர்ளாக அமர்த்தினார்கள். 300 ரூபாய் காசுக்காக சந்திரா காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை உழைத்தாள். அண்ணியிடம் உட்கார்ந்து சோறு சாப்பிட முடியாத அவலம். பலர் முகங்களை பார்த்து பொய் சிரிப்பு சிரிக்க வேண்டிய கட்டாயம். 4 நண்பர்கள் புடைசூழ கலகலவென்று உற்சாக அலை ததும்ப வந்த அந்த இளைஞன் சந்திராவை பார்வையால் அளந்தான். சந்திரா சங்கடத்தால் நெளிந்தாள். உங்களுக்கு என்ன வேணும்? எது வேணுமோ அது தருவியா? நீங்க கேட்கறத தரத்தானே இருக்கோம். ஹேங்கரில் தொங்கிய டி ஷர்ட்களை எடுத்து விரித்து போட்டாள். நான் இதை கேட்கல. நண்பர்களின் சிரிப்பலை தொடர. பின்ன எது? டி ஷர்ட் இல்ல, டெரின் ஷர்ட். மறுபடி சிரிப்பு. எதற்கு இப்படி சிரிக்கிறார்கள்? வசதி. நல்ல வளப்பமான குடும்பத்து இளம் கன்றுகள் துள்ளுகின்றன. மூக்கணாங்கயிறு மாட்டும் வரை துள்ளும். எதற்கும் சிரிப்பு சிரிப்பு. வேறு எந்த கவலையும் நெருங்காத மிதக்கும் மேகங்கள். தோ அந்த ப்ளூ ஷர்ட் எடு. எடுத்தாள். ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு தான் புதுசா வந்தது. தினமும் இதே தானே சொல்வ? எதிரில் நின்றவர்களின் சிரிப்பு அலைகள். சந்திராவுக்கும் சிரிப்பு. அந்த சிரிப்பில் அவன் தன் சிரிப்பை மறந்து லயித்து கடையை அலசி அரை மணி நேரம் அவளோடு பேசி சிரித்து விளையாடி கடைசியாக நீல நிற ஷர்ட்டுக்கு பில் போட சொன்னான். உன் பேர் என்ன? எதுக்கு? ஒரு வாலிபனிடம் தன் பெயரை சொல்வதா என்ற முன் யோசனையில் இந்த கேள்வி பிறக்கவில்லை. தன் பெயரை எதற்காக கேட்கிறான் என்ற குறுகுறுப்பில் யதார்த்தமாக விழுந்த கேள்வி. ஒரு அழகான பெண்ணின் பெயரை தெரிஞ்சுக்கலாம் என்னதான். ரமண, வழியறாம் பாருடா என்று நண்பர்கள் கேலி செய்ய சந்திராவின் முகத்தில் முதல் முறையாக வெட்க சிவப்பு பூத்தது. சந்திரா சாதாரண பெண். தன் உணர்ச்சிகளை நாகரீக போர்வையில் மறைத்து கொள்ள தெரியாத சாதாரண பெண். அன்பை, பாராட்டை, புகழ்ச்சியை அறியாத மனதில் ரமணனின் பாராட்டு ஆழமாக வேரூன்றியது. இளைஞன் அழகானவன், வசதியானவன். அவனுடைய பாராட்டு அவளை சிவக்க வைத்ததில் வியப்பென்ன? பெயரை சொன்னாள். ஓரக்கண்ணால் அவனை பார்த்தபடியே அவனிடம் வில்லை நீட்டினாள். பாய் சந்திரா. நீல நிற சட்டையை வாங்கி கொண்டு அவனும் அவன் நண்பர்களும் கடையில் இருந்து போன பிறகு சந்திராவுக்கு கடையே சூன்யமாகி விட்டது போல பிரம்மை. 10 நிமிட பழக்கத்தில் மனதை தொட்டுவிட எல்லோராலும் முடியுமோ? தினமும் கடைக்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள். பல மனித சுபாவங்களை சந்திரா எடை போட்டிருக்கிறாள். ஒருவர் வரும் தோரணையை பார்த்தே அவர் வாங்குவாரா இல்லையா என்ற கணிக்கும் திறமையை அவளுடைய அனுபவம் கற்று தந்திருந்தது. என்ன சந்திரா பராக்கு பாக்குற? பனியன் கேட்கிறார் பாரு, எடுத்துக்கொடு. உடன் பணிபுரியும் வேணியின் குரலால் விழிப்பு தட்டி நினைவுலகுக்கு வந்தாள். பனியன் அளவு கேட்டு, கம்பெனி பெயர் கேட்டு எடுத்து வந்தாள். ரமணன் அவளிடம் ஏற்படுத்தியிருந்த சலசலப்பு அடங்கிவிட்டது. அப்படித்தான் அவள் நம்பினாள். ஆனால் ஆழ் மனதில் அது பதிந்து போயிருக்கும் என்று அவளே அறிந்திருக்கவில்லை. மணி 12. விளையாட போன ரகுவும் ராமுவும் கண்ணை கசங்கிக் கொண்டு வந்து சந்திராவின் முன்னால் நின்றார்கள். என்னப்பா வந்துட்டீங்க? எங்களை விளையாட சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஏன் என்று பொன்னி கேட்கவில்லை. கேட்டாலும் இந்த குழந்தைகளுக்கு காரணம் புரியாது. பெரியவர்களின் குறுகல் புத்தி சின்ன உள்ளங்களையும் குறுக வைக்கிறதே. குழந்தைகளிடமா வெறுப்பை காட்ட வேண்டும்? நீ வாப்பா, நாம விளையாடலாம். என்ன விளையாடலாம்?
அழுகை அடங்கி அவர்கள் மலர்ந்து போனார்கள். ஒளிச்சு வச்சு தேடலாம், அதான் ஜோரா இருக்கும். பொன்னி 4 காசு எடுத்து தந்தாள். ராம் ஒளித்து வைத்ததை ரகு ஜாடையாக பார்த்துவிட்டு அவனை அவுட்டாக்க வீடு கலகலப்பாகியது. இப்ப பார், நான் ஒளிச்சு வைக்கிறேன் பொன்னி, நீ கண்டுபிடிக்கணும். சரி. பொன்னியும் ராமுவும் அடுத்த அறையில் இருக்க ரகு பரபரவென்று மேஜையை உடைந்தான். பழைய கவர் ஒன்று கிடைத்தது. அதற்குள் இருந்த அழைப்பிதழை எடுத்து வீசி எறிந்தான். அது நேராக வந்து சந்திராவின் மடியில் விழுந்து அவள் கவனத்தை ஈர்த்தது. பிரித்தாள். திருமண அழைப்பிதழ். பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு சந்திராவுக்கும் ரமணனுக்கும். கண்களில் கடந்த காலம் நிழல் உருவாகத் தோன்ற சந்திரா அந்த நினைவுகளில் ஆழ்ந்தாள். ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் கடைக்குள் ரமணன் வேகமாக வந்தவன் சந்திராவை ஒரு நிமிஷம் வெளியே வர சொன்னான். பல நாள்களாக பழகியதில் ரமணனின் அவசரமும் அவளுக்கு அத்துப்படி. ஆனாலும் வெளியில் வர சொல்வானேன்? பக்கத்து டேபிளில் இருப்பவளிடம் சொல்லிவிட்டு கடைக்கு வெளியே வந்தாள். பிற்பகல் வேளையிலும் சாலையில் வாகன நெரிசல். அவசர பயணத்திலும் சந்திராவை பார்வையால் துளைத்துவிட்டு செல்லும் பயணிகள். சொல்லுங்க, நாம கல்யாணம் செஞ்சுக்க போறோம். கல்யாணமா? சந்திராவுக்கு குப் என்று வியர்த்தது. நான் கொலையா செய்ய சொல்றேன்? கல்யாணம் தானே செய்யலாம்னு சொன்ன, பயந்து நடுங்குறையே. சந்திராவுக்கு அண்ணியை நினைத்தால் குலை நடுங்கியது. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சுடணும். ஆளு வயசுக்கு மீறின வளர்த்தியா? 4 பேர் 4 விதமா கேக்குறாங்க என்று ஆனந்தன் சொல்ல வனஜா எகிரி குதித்தாள். வளர்ந்துட்டா ஆச்சா? கவர்மெண்டே பொண்ணுக்கு 21 வயசுல தான் கல்யாணம் செய்யணும்னு சொல்றது. எங்கேயாச்சும் வேலை பார்த்து 2 காசு கொண்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் கல்யாணம் எல்லாம். ரெடிமேடு கடையில் வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 வருஷம் கூட முடியவில்லை. அதற்குள் கல்யாணம் என்றால் வெட்டி போட்டாலும் போட்டு விடுவாள். சந்திரா, இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அண்ணி இப்ப கல்யாணம் செய்ய சம்மதிக்க மாட்டாங்க. நான் உங்க அண்ணிய கல்யாணம் செஞ்சுக்கல, உன்னத்தான். போங்க, நீங்க எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கிறீங்க. இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழணும். அதை விட்டுட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கட்டம் போட்டுட்டு வாழறது எனக்கு பிடிக்காது. ஓகே, அடுத்த வாரம் நானே இன்விடேஷனோட உங்க அண்ணா அண்ணிய பார்க்க வரேன். என்ன நீங்க இப்படி அவசரமா? அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் செய்யணும். அடுத்த வாரம் நீ இந்த வேலையை விட்டுடு, வீட்ல இரு. நான் அழைப்போட வர விஷயத்தை சொல்றோம். எகிரி குதிச்சா எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே, பாய். அவள் யோசித்து பதிலை தேடி சொல்வதற்குள் அவன் பறந்து விட்டான். சந்தோஷத்தை விடவும் சங்கடத்தை தருவதாகவே அமைந்து விட்டதை நினைத்து வேதனைப்பட்டபடியே கடைக்கு வந்தாள். என்ன சந்திரா, உன்னோட ரமணனை கண்டா சந்தோஷமா இருப்ப. இன்னைக்கு என்ன அசோகவனத்து சீத மாதிரி முகத்தை வச்சுக்கிற? ஏய், என்ன விஷயம்? வேணி அடிக்குரலில் கிண்டலும் கரிசனமுமாக கேட்க சந்திரா பொய் சிரிப்புடன் அவளை ஏறிட்டாள். என்னை கல்யாணம் செஞ்சுக்க நாள் பார்த்துட்டாராம். அடிப்பாவி, அதுக்கா இவ்வளவு சோகமா வர்ற? ஏண்டி, அண்ணியை கண்டு பயமா? குனிய குனிய குற்றவன் உங்க அண்ணி. ஏ சந்திரா, வசதியான வாழ்க்கை உன்னை தேடி வருது. எட்டி உதச்சுடாத. கடவுள் சந்தர்ப்ப உருவிலே ஒரு தடவை தான் உதவி செய்வாராம். இந்த வாய்ப்பை நீ இழந்துட்டியானா உங்க அண்ணி ஜென்மத்துக்கும் கல்யாண பந்தல்ல உன்னை உட்கார வைக்க மாட்டா. வேணி, நான் ரொம்ப பயந்துட்டேன். திடுதிப்புன்னு ரமணன் கல்யாணம்னு சொன்னதும் இப்ப நீ சொன்ன பிறகு அவ்வளவு பயந்திருக்க வேணாம்னு தோணுது. இனிமே அண்ணி குட்டினா நான் குனிய மாட்டேன். பலே. அதற்கு பிறகு சந்திராவின் முகத்தில் புன்னகையும் உள்ளத்தில் பூரிப்பும் தோன்றியது. என்னடி சிரிச்சுக்கிட்டே வர்ற? வயசு பொண்ணு சிரிச்சா அவ வாழ்க்கைய வீணாயிடும், புரியுதா? போடி உள்ள. வர்றா மேனி மினுக்கிட்டு திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சுகிட்டு. அண்ணி வெடுவெடுத்ததும் புன்னகை காணாமல் போயிற்று. என்னடி கேக்குறனே, என்ன இழிப்பு? கடைக்கு வரவனை பார்த்து இழிச்சா 2 வியாபாரமாவது ஆகும். இங்கென்ன? போ போ. எது கேட்கட்டும்? வாய திறக்க மாட்டாளே. இவென்ன கேட்கறது, நாம் என்ன சொல்றதுன்னு மகா நெஞ்செழுத்தோம். வனஜா அப்பப்ப இது மாதிரி கத்திக்கொண்டே இருப்பாள். சந்திராவுக்கு பயம் விட்டு போய் விடக்கூடாதே.
ரமணன் கல்யாண பத்திரிகையை நீட்டினால் என்ன நடக்கும் என்று எண்ணி பார்த்த சந்திராவுக்கு திகில் வயிற்றை கலக்கியது. கல்யாணம் எல்லாம் இப்ப வேண்டாம்னு ஒரே வார்த்தையில அடிச்சு சொல்லி இருக்கலாமோ? ஆமாம், அப்படி சொல்லும் சாமர்த்தியம் இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க? மனது இரண்டாக பிரிந்து வாதமும் எதிர்வாதமும் செய்தது. ரமணனிடம் எதிர்த்து பேச முடியாமல் வாயடைத்து நிற்பதும் ஒரு விதத்தில் பயம்தான் காரணம். அண்ணியின் முகத்துக்கு நேராக பேசாமல் வாய் மூடி நிற்பதற்கும் பயம்தான் காரணம். ஆனாலும் ரமணனிடம் ஏற்படும் பயத்தில் ஒரு பரவசம். அண்ணியிடம் பயப்பட்டு திகிலில் நடுங்கி என்னென்னவோ எண்ணங்களில் சந்திரா குழம்பி செய்யும் வேலைகளில் தடுமாறினாள். ஏய், என்னடியாச்சு உனக்கு? வெண்டைக்காய குழம்புல போடுனா கூட்டுல போடுற? திமிருடி, 300 ரூபாய் சம்பாதிக்கிற திமிரு. ஏண்டி, நீ திங்கிற 3 வேளை சோத்துக்கு இந்த 300 ரூபாய் எந்த மூலை? அண்ணியின் உருட்டலுக்கு பயந்து கலத்தில் சாதம் கொஞ்சமாக விழுந்ததுமே போதும் போதும் என்று கையை காட்டி விடுவாள். உடம்பு வளர்ச்சிக்கும் உண்ணும் சாதத்துக்குமே சம்பந்தம் இல்லை என்பது போல சந்திராவின் உடலில் நெய்யும் பாலும் உண்பது போல ஒரு மினுமினுப்பு. அண்ணியின் எரிச்சலுக்கும் வெறுப்புக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஈர்க்குச்சிக்கு புடவை சுற்றின மாதிரியான உடம்பு, எது போட்டுக்கொண்டாலும் ஒரே லட்சணம்தான் அவளுக்கு. குரல் மட்டும் வெண்கல குரல், சாதாரணமாக பேசினாலே அடிக்க வருவது போல. ரமணன் சொன்னது போல அடுத்த வாரமே பத்திரிகையும் கையுமாக வந்து சந்திராவின் வீட்டு வாசலில் நின்றான். அழகும் இளமையும் பணக்காரத்தனமும் நிறைந்த ஒருவன் ஸ்கூட்டரில் வந்து மிடுக்காக நிற்பதை பார்த்து வனஜாவே அயர்ந்து போனாள். யார் வேணும் என்றாள் மிரட்டலாக. சந்திரான்னு ஒரு பெண், அவ வீடுதானே இது? வனஜாவுக்கு உள்ளூர தீ பற்றியது. அவளுக்கு என்ன? இருங்க, இப்படி அவசரப்பட்டா எப்படி? நான் சொல்றத கேட்கணும்னா கொஞ்சம் நான் உள்ள வந்து சொல்லலாமா? தேவையில்லை, நீ யாரோ எவரோ, உள்ள எதுக்கு வரணும்? சந்திரா உள்ளே இருந்து எட்டி பார்த்தாள். உள்ள போடி. எவனோ போக்கத்தவன் பேர சொல்லிட்டு வந்தான்னு பார்க்க வர்றியே, உங்க அண்ணன் பார்த்தா கொன்னுடுவாரு. நான் சந்திராவை கல்யாணம் செஞ்சுக்க போறேன், அதை சொல்லத்தான் வந்தேன். இந்தாங்க பத்திரிக்கை. பத்திரிக்கையா? ஐயோ ஐயோ, இந்த அக்கிரமத்தை வந்து கேளுங்களேன். அவளுடைய கூப்பாட்டுக்கு ஆனந்தன் மட்டும் வரவில்லை, அக்கம் பக்கமே எழுந்து வந்து விட்டது. ரமணன் பேசி, வனஜா கத்தி, ஆனந்தன் நிதானப்படுத்தி அக்கம்பக்கம் எல்லாம் தீர்ப்பு சொல்ல, ஏய் இங்க வாடி, இவனை கல்யாணம் செஞ்சுக்க நீ சம்மதிக்கிறியா? இடிக்குரலில் வனஜா கேட்க, இதுதான் சந்தர்ப்பம், நழுவ விடாதே என்று மனக்குரலி சொல்ல சந்திரா ஆமாம் என்று சொன்னாள். அவ்வளவுதான், உறவு அருந்தது. அம்மாவின் 2 வளையல்கள், சில புடவை துணிமணிகளுடன் சந்திரா ரமணனுடன் படி இறங்கினாள். பிற்பகல் மணி 2. குழந்தைகள் இருவரும் விளையாடிய அலுப்பில் தூங்கி கொண்டிருந்தனர். ரகு சந்திராவை போல, ராம் ரமணன் ஜாடையாக. இத்தனை நாள் குழந்தையின் அழகில் மயங்கியவளுக்கு இப்போது ரமணனின் முக சாயல் கூட பிடிக்காதது போல. மடியில் இருந்து கீழே பாயில் ராமை படுக்க வைத்தாள். பசியிலும் சோர்விலும் தலை கிருகிருத்தது. சாய்ந்து உட்கார்ந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். வீடே வெறிச்சென்று இருந்தது. பொன்னி வீட்டிற்கு போய்விட்டாள். இனிமேல் இவ்வளவு பெரிய வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியுமா? எங்கே போவது? என்ன செய்வது? 6 வருஷ தாம்பத்திய வாழ்வில் அவளுடைய அழகு உறிஞ்சப்பட்டு வெறும் சக்கையாக நிற்கிறாளே. இந்த நிலையில் சேல்ஸ் கேர்ள் வேலை கூட கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். கதவு தட்டும் சப்தம் கேட்டு சந்திரா எழுந்தாள். திறந்தாள். வீட்டின் சொந்தக்காரர். நினைத்ததும் அவர் வந்ததை எண்ணி உள்ளூர சிரிப்பு வந்தது. வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே உனக்கு இவ்வளவு பெரிய வீடு வேண்டாம் இல்லையா? பளிச்சென்று நேரடியாக கேட்க தயங்குகிற மனிதர். கணவன் கைவிட்டு விட்டான். வேலை இல்லாத நீ 2 குழந்தைகளை வைத்து கொண்டு சோத்துக்கே வக்கில்லாமல் நிற்பவள், உனக்கு இவ்வளவு பெரிய வீடு எதற்கு? வாடகை கொடுக்க நாதி இல்லாத உனக்கு கூரை குடிசை போதுமே. இடத்தை உடனடியாக காலி செய் மரியாதையாக என்கிறாரா? 2 மாசம் அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க, நான் சீக்கிரமே வீட்டை காலி செஞ்சுடுறேன்.
வீட்டுக்காரருக்கு திகைப்பு. அட்வான்ஸா? உனக்கு விஷயமே தெரியாதா? உன் புருஷன் 2 மாசத்துக்கு முந்தையே வாடகை கொடுக்கறத நிறுத்திட்டான். மனுஷன் அவ்வளவு சாமர்த்தியமா இருக்கான். நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறையே. சரியான ஏமாளிதான் போ. நான் இங்க வேற ஆளுக்கு வாடகை பேசிட்டேன். 2 நாள் டைம் தரேன், போனா போகுதுன்னு. சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு. சந்திரா துணியால் வாயை பொத்திக் கொண்டு அழுதாள். எவ்வளவு நய வஞ்சகமாக நம்மை ஏமாற்றி விட்டான். இவனுடைய பொய் சிரிப்பில் மயங்கி இவன் பின்னால் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தோமே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் பறித்து வந்ததை நாம் அறியாமலேயே செய்தானே. கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்ற பத்திரிகையை காட்டி அழைத்து வந்ததே எவ்வளவு பெரிய மோசடி. அதை தெரிந்து கொண்டும் அவனுடைய மாய வலையின் கவர்ச்சியில் சிக்கிய என்னை போன்ற முட்டாள் வேறு யாராவது இருப்பார்களா? பெட்டியும் கையுமாக ரமணனை தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறிய போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாள். கூட்டிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பறவையைப் போல உயர உயர பறந்தாள். பத்திரிகை காட்டுங்களேன், எப்ப கல்யாணம்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்தா. சந்திரா என்னும் பெண்ணை ரமணன் ஆகிய நான் மணந்து கொள்கிறேன் என்பது போல இருந்த பத்திரிகையின் வாசகங்கள் சந்திராவுக்கு புதிராக இருந்தன. அம்மா அப்பா பெயர் எதுவுமே போடாம என்னங்க இது கல்யாண பத்திரிக்கை? அம்மா அப்பாவா? யார் அவங்கெல்லாம்? அப்பா என்னைக்கோ செத்துட்டார். அம்மா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இல்லாத மாதிரி தான். என்ன இப்படி பேசுறீங்க? பேச வைக்கிறாங்க, அதை விடு. நல்ல நேரத்துல அவங்க நினைப்பதுக்கு. உனக்கும் அம்மா அப்பா இல்ல, யார் பேரையும் போடணும்னு கட்டாயம் இல்ல. கல்யாணம் என்பது நம்மோட பர்சனல் மேட்டர், புரியுதா? உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வர வேணாம். வருவதையும் நான் விரும்பல. நடுத்தெரு என்று கூட பாராமல் சந்திராவை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அப்போது கூட சந்திராவின் புத்தி விழித்து கொள்ளவில்லை. ஒரு ஆண்மகனால் நேசிக்கப்படும் போது ஏற்படுகின்ற கர்வம் அவள் கண்களை மறைத்தது. பிறந்தது முதலே அன்பை அறியாத அந்த இளம் உள்ளத்தில் ரமணனின் பேச்சும் பரிவும் அவன் பால் அவளை ஈர்த்ததா? என்றென்றும் அவனோடு வாழ்ந்து இனிய இல்லறத்தை நடக்கப் போகிறோம் என்ற வண்ண கனவுகளுடன் நடந்தாள். அவனை பெற்ற தாய் எங்கிருக்கிறாள் என்று கேட்பது கூட அவனை எதிர்த்து பேசுவதாகி விடுமோ என்ற பய உணர்வோடு அளந்து பேசினாள். கிடைத்ததற்கரிய வாழ்வை தேவையில்லாத விஷயங்களை கேட்டு குழப்பி உடைத்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு அவளிடம் நிறைந்திருந்தது. வாழ்க்கையில் அடிபட்ட அனுபவங்கள் அவளை குன்ற வைத்திருந்தன. ரமணனோடு வெளியே வந்தபோது பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்து நடந்தாள். கல்யாணம் எப்ப எங்கேன்னு எதுவுமே போடலையே. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், ஹோட்டல்ல விருந்து, முதல் இரவு என் வீட்ல, அடுத்த வாரம் தேன் நிலவு. நிஜமாகவே எனக்கு கல்யாணமா? இத்தனை நாளாக வற்றல் மரமாக நின்றவள் இனி துளிர்க்கப் போகிறோமா? நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் செய்தவளா? கண் நிறைந்த கணவனோடு நினைப்பதே சந்திராவுக்கு பரம சுகமாக இருந்தது. பழகிய நண்பர்கள் துணையோடு ரமணன் சந்திராவை ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டு மாலை மாற்றினான். ஹோட்டலில் விருந்து சாப்பிட்டார்கள். வேளச்சேரியில் இருந்த அவனுடைய வீட்டிற்கு சந்திரா ஆட்டோவில் வந்து இறங்கிய போது வீட்டுக்காரம்மாள் ஆரத்தி எடுத்து வரவேற்றாள். வராந்தா, கூடம், படுக்கையறை, சமையலறை என்று வீடு வசதியாக இருந்தது. சமையலுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வைத்திருந்தான். சந்திரா பூமியில் கால் பாவாமல் நடந்தாள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது போல ஒரு பூரிப்பு. வனஜா ஆனந்த நினைவு எட்டி பார்க்கவில்லை. 20 வருஷ இரத்த பாசத்தை சில நாள்களே உறவாடிய இரத்த பந்தம் துடை தெரிந்து விட்டதே. இந்த மகிழ்ச்சி, பூரிப்பு இவையெல்லாம் சற்று ஆட்டம் காண தொடங்கிய போது தடுமாறித்தான் போனாள். ரமணனின் கை பிடித்து 6 மாத காலம் ஓடியிருக்கும். அன்று இனிப்பு ஒன்றை செய்து ரமணனின் வரவுக்காக சந்திரா காத்திருந்தாள். இரவு 9 மணி வாக்கில் அலுப்பும் களைப்புமாக வந்தான். அவனை சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கடிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு, வாயத்தரங்கள. என்ன? சிறியதாக கேக் துண்டு வாயில் விழுந்தது. என்ன விளையாட்டு இதெல்லாம்?
இனிமே உங்களோட விளையாட ஒருத்த பிறக்க போறான். ரமணன் முகம் சிவக்க, என்ன சொல்ற என்ற கத்திய கத்தலில் அவளுடைய உடம்பு உதறியது. நான் நான் என்னன்னு சொல்லி தொலையேன். குபுக்கென்ற கண்ணீர். முதன்முறையாக ரமணனின் மனைவியான பிறகு வரும் கண்ணீர். 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன். வாயில் இருந்த ஸ்வீட்டோடு அவள் முகத்தில் துப்பினான். எதிர்பாராத இந்த கோபத்தில் அவள் ஆடி போய்விட்டாள். குழந்தை இல்லைன்னு யார் அழுதாங்க? ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? குழந்தை, தன் குழந்தை என்ற பிரியம் இல்லாத இவன் மனிதனா? குழந்தையே வேண்டாம் என்று மறுக்கிறானா? சோற்றுக்கு லாட்டரி அடிக்கும் பிச்சைக்காரன் கூட பெற்றுக்கொள்கிறான். குழந்தையை வெறுப்பவர் கூட இருப்பார்களா? சந்தோஷமான விஷயம்தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? லூக், இதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கே லேடி டாக்டர் கிட்ட போய் அபார்ஷன் பண்ணலைன்னா உன்னை தொலைச்சு தலை முழுகிடுவேன். இரவெல்லாம் தூங்காமல் ரமணன் அப்படியும் இப்படியுமாக அலைந்தான். அவனை அலை கழிக்கும் விஷயம், வேறு பிரச்சனை ஏதாவது இருக்குமோ? அந்த கோபத்தில் என்னை திட்டியிருப்பாரோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். இரவெல்லாம் அவளும் தூங்காமல் புரண்டாள். விடிந்ததும் விடியாததுமாக அவளை நர்சிங் ஹோமுக்கு வர சொன்ன போதுதான் அவளுக்கு விஷயத்தின் விபரீதம் உரைத்தது. வேண்டாங்க என்று கெஞ்சி அவனை வணங்கி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஒன்றும் வலிக்கவில்லை. ஆண்டவனை வேண்டிக் கொண்டு கிளம்பினாள். தொழில் முறையை மீறிய பரிவு கலந்த ஒரு பார்வையுடன், அபார்ஷன் செய்வது ஆபத்து என்று லேடி டாக்டர் சொன்னபோது ரமணன் முகம் அஷ்டகோணலாகியது. சந்திராவுக்கு உள்ளூர சந்தோஷம். ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஆனந்தத்தில் அவள் ரமணனின் கோபத்தை கூட பொருட்படுத்தவில்லை. குழந்தையை சுமந்து நின்ற சந்திராவை ரமணன் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. வயிற்றில் குழந்தை எட்டி உதைத்த ஆனந்தத்தில் ரமணன் எட்டி உதைத்ததை மறந்திருந்தாள். 9ஆம் மாதம் நிறைந்து 10 நாள்களில் வலி வந்து அக்கம் பக்கத்தாரின் உதவியால் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு குழந்தை பெற்று பல மணி நேரத்துக்கு பிறகுதான் ரமணன் வந்தான். முடிஞ்சா ஏதாவது அனாத விடுதியில சேர்த்துட்டு நீ மட்டும் வீட்டுக்கு வா என்று சொன்ன சொற்கள் இன்றைக்கும் நெருப்பாக சுட்டன. மாலை 4 மணி. பொன்னி புயல் வேகத்தில் வந்தாள். ஏமா, என்ன அது? நான் வீட்டுக்கு போறப்ப எப்படி இருந்தியோ அதே போல உட்கார்ந்துருக்க. ஏந்திரி, வாமா, ஏதாச்சும் சாப்பிடு. பொன்னி மட்டும் இல்லைனா? சந்திராவுக்கு நினைக்கவே கஷ்டமாக இருந்தது. ரமணன் திட்டிய போது ஆறுதல் சொல்லி, அடித்த போது அழுகையை துடைத்து இந்த நன்றிக்கடனை எப்படி தீர்க்க முடியும்? அன்பும் பாசமும் இரத்த சம்பந்தத்தால் மட்டுமே ஏற்படுவது என்பதை பொய்யாக்கிய பொன்னி. அவள் வேலைக்காரியாக மட்டுமில்லை, விவேகியாக புத்திமதி சொல்பவள். ரகுவுக்கு 2 வயசு. ராம் வயிற்றில் 6 மாதம். ரமணனின் நித்திய வேதனைகளில் சந்திரா வதங்கி பொலி விழுந்திருந்தாள். வவுத்துல சுமக்கிற புள்ள இவனுதானே? மௌனம். பொண்டாட்டி மட்டும் வேணும், புள்ள வேணாம்னு சொல்றானே, இவனெல்லாம் மனுஷ ஜாதியா? தோ, சந்திராமா, என் கதை தெரியுமா? தெரியாது. கேளுமா, அப்பவாச்சும் கொஞ்சம் தைரியமா வாழ பழகிக்க. நான் ஸ்கூலுக்கே போனதில்லை, ஆனாலும் படிச்சவங்களை விடவும் புத்திசாலித்தனம் உண்டு. அதனால இப்ப என்னால தனியா வாழ முடியுது. தனியாவா? ஏன் பொன்னி, உன் புருஷன்? அது ஒரு சோம்பேறிமா. எப்ப பாரு குடிக்கிறதும் எங்கேயாச்சும் விழுந்து கிடக்கிறதுமே அதுக்கு பொழப்பு. ஒரு நாள் என்ன செய்தேன் தெரியுமா? துன்பத்திலும் கதை கேட்கும் சுவாரஸ்யம். சொல்ற, நீ என்ன பண்ற? தட்டுல கொஞ்சம் சோத்தை எடுத்துட்டு வா. சந்திராவுக்கு பொன்னி அன்பால் தன்னை ஆட்டுவிப்பது பிடித்திருந்தது. உள்ளே போய் தட்டில் சாதமும் மோரும் ஊற்றி கலந்து எடுத்து வந்தாள். பொன்னி சொல்லத் தொடங்கினாள். கன்னிக்குப்பம் கூவத்தின் கரையில் அமைந்திருந்தது. இரட்டை வரிசையில் குடிசைகள், அநேகமாக ஆட்டோ ரிக்ஷா, ரிக்ஷா ஓட்டுநர்கள் நிறைந்த குடிசைகள். பகல் எல்லாம் அமைதியாக இருக்கும் பகுதி. ஐயர் வீடுகளுக்கு வேலைக்கு சென்றுவிடும் பெண்கள், விடிந்தும் விடியாத நேரத்திலேயே வண்டியோடு கிளம்பும் ஆண்கள், கந்தலும் கழிசலுமான உடை அணிந்த சிறுவர்களும் சிறுமியரும் பகல் உணவை எதிர்நோக்கி பள்ளிகளுக்கு போய் விடுவார்கள்.
மாலை 5 மணிக்கு மேல் குப்பத்தின் மக்கள் தொகை முழுவதையும் பார்க்க முடியும். தெரு விளக்குகளின் ஜீவனை போக்கிவிட்டு சுய ஒளியில் சலன சித்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னிக்குப்பம். பொன்னியும் அவள் புருஷன் கோபாலும் இதே குப்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டவர்கள். தோடு ஜிமிக்கி மோதிரத்தோடு கோபாலின் கை பிடித்தாள். அந்த நேரத்தில் மேஸ்திரியாக இருந்தவனை அவனுடைய அசிரத்தையும் சோம்பேறித்தனமும் வெட்டியாக்கிவிட வேலையில்லாத கும்பலில் கூட்டு சேர்ந்தான். குடித்ததால் வேலையில் இருந்து நீக்கப்பட்டு வேலை இல்லாததால் குடித்து எல்லாமே பூமி உருண்டையில் சக்கர சுழற்சிதானே. வரிசையாக 3 குழந்தைகள், தோடு ஜிமிக்கி மோதிரம் பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் அடக்கடையில். அன்று 2ஆம் தேதி ஐயர் வீடுகளில் வாங்கிய சம்பள பணம் மடியில் கனத்திருந்தது. பொன்னியின் மனசுக்குள் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தபடியே குப்பத்தை நோக்கி வந்தாள். மாசம் 5 ரூபா சீட்டாவது கட்டணும். மோகனா இன்னும் 2 வருஷத்துல ஆளானாலும் ஆயிடுவா. புதுசா துணியாவது எடுக்கணுமே. கனவுக்குள் கால் பதித்து வந்தவளை ஓவென்ற கூப்பாடு தரையில் வீழ்த்தியது. மோகனாவின் குரலா? அலைய கலைய ஓடி வந்தவளுக்கு அதிர்ச்சி. கோபால் மோகனாவை பிடித்து இழுத்து அடித்து கொண்டிருந்தான். அடுத்ததான சீனுவும் ராணியும் பக்கத்து வீட்டு தாடி தாத்தாவிடம் ஒடுங்கி இருந்தார்கள். இன்னாயா, இப்ப எதுக்கு இத்த போட்டு அடிக்கிற? வா, வந்தியா? நீயே நியாயத்து கேளு. வயசாவது, எதனாச்சும் வேலை செய்யலாம் இல்லையா? சொன்னா எதிர்த்து பேசுது. ஆமா, நீ வேலை பார்த்து கிழிச்சிட்ட. பச்சை புள்ளைய வேலைக்கு போக சொல்றியே, நீ எல்லாம் ஆம்பளை. ஆமா, பச்சை புள்ள இடுப்புல தூக்கி வெய்யி. இத பார் பொன்னி, நான் பொல்லாதவன். இப்ப மட்டும் நான் சொல்றபடி நடக்கலைன்னா உன்னையும் உன் பிள்ளைங்களையும் இழுத்து போட்டு மிதிச்சிடுவேன். பொன்னி கொஞ்சம் பணிந்தாள். நீ இப்ப என்னதாயா சொல்ல வர்ற? அப்படி வா வழிக்கு. நான் முன்ன வீடு கட்டி கொடுத்தம்பாரு. அந்த சேட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னா. சின்ன பொண்ணுதான் வேணும்னா மாசம் 300 ரூபா தருவாங்களாம். நல்ல சேட்டு வீட்டு சோறு. நம்ம மோகனாவை வீட்டோட வச்சுப்பாங்க. பொன்னிக்கு திக்கென்றது. வயசுக்கு வர இருக்கிற பெண்ணை வீட்டோடு அனுப்புவதா? ஏயா, பெத்த பொண்ண வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீ குடிச்சு கும்மாளம் போடணும்னு நினைக்கிறையா? ஏன் நீ வேலைக்கு போறது தானே? நான் ஓஞ்சு போன கட்டடி, என்ன சொல்லாத. 4 பேர் முன்னால வந்து சொல்லு. யோ, பொண்டாட்டி வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு வந்து சோறாக்கினா நீ 3 வேளை தின்னுட்டு போதாததுக்கு குடிச்சிட்டு வந்து நிப்ப. பிள்ளைங்களுக்கு ஒரு சட்ட ஆசையா ஒரு மிட்டாய் வாங்கியாந்து கொடுத்துருக்கியா? சொல்லையா, வாயில் இன்னா வச்சிருக்க? அதுக்காக நான் இவங்களுக்கு அப்ப இல்லைங்கிறையா? பெத்து போட்டவன்லாம் அப்பன் இல்ல, வளர்க்கணும். அதுங்களுக்காக உழைக்கணும். இம்மா கஷ்டப்பட்டு சேட்டு வீட்டு வேலையை வாங்கியாந்திருக்க. நீயா நானா? பொன்னியின் சிக்கு பிடித்த முடியை உலுக்க அவள் அலறினாள். இன்னா வேணாலும் சொல்லு, என் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். நான் உன் புருஷன்டி. போயா, அந்த மறுவாது போய் ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே இந்த குடிசை பக்கம் வந்தீன்னா கொன்னுடுவேன், புரியுதா? இன்னாடி சொன்ன? அவன் அடிக்க அவளும் பதிலுக்கு அடிக்க குழந்தைகள் அலற கோபால் கட்டையாக கீழே சாய்ந்தான். பொன்னி அவனை வீட்டில் சேர்க்கவில்லை. குழந்தைகளையும் பேச வேண்டாம் என்று திட்டம் செய்திருந்தாள். 4-5 நாள்களுக்கு பிறகு அவனை அந்த குப்பத்தில் காணவில்லை. வேறு போக்கிடம் தேடிக்கொண்டிருப்பான் என்று பொன்னி நினைத்து கொண்டாள். பொன்னியோட பிரச்சனை ஒரு வழியா தீர்ந்து போச்சு என்றுதான் குப்பமே அவள் செயலை கொண்டாடியது. புருஷன் பொஞ்சாதின்னு ஒப்பந்தம் பண்றதெல்லாம் சௌகரியத்துக்காகத்தாமா. நாம சுகம்னு நினைச்சதே கஷ்டமா ஆயிட்டா விட்டுடுறது தானே நல்லது. தட்டில் பிசைந்த சாதத்தை ஒவ்வொரு கவளமாக வேண்டா வெறுப்பாக எடுத்து சாப்பிட்டு கொண்டே பொன்னியின் கதையை கேட்டு கொண்டிருந்தாள் சந்திரா. அதெல்லாம் உங்களுக்கு சரிதான். ஆனா எங்களைப் போல நடுத்தர ஜனங்களுக்கு 4 பேருக்காக வாழணுங்கிற ஒரு பயம் எப்பவும் இருக்கும் பொன்னி. அட நீ வேற, 4 பேரு நியாயத்தை சொல்ல வர்றாங்களா? சொல்ல. அதுக்கு வந்தா நாம அவங்க சொல்லப்படி அடங்கி ஒடுங்கி நடக்கணும். ஆனா அப்படி இல்லையே. தடுமாறி விழுந்தா சிரிப்பாங்க, எழுந்து நடந்தாலும் சிரிப்பாங்க, எழுந்திருக்க முடியலைனாலும் சிரிப்பாங்க. இந்த 4 பேரு யோக்கியதை தெரியாதாக்கும்.
யாரும் என் வாழ்க்கையை பார்த்து கை கொட்டி சிரிச்சிட கூடாதுன்னு தான் நானும் முயற்சி செஞ்சேன். முடியலையே. சந்திராவின் வற்றிய கண்களில் மீண்டும் நீர் சுரப்பு. நடந்தது நினைச்சு வருத்தப்படுறதுல லாபம் இல்ல. இனி நல்லபடியா இருக்கிறத யோசிச்சு பாருங்க. பொன்னி, உன்னால வீட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு உன் குழந்தைகளை காப்பாத்த முடியுது. ஆனா நான் என் உடம்பு எப்படி ஆயிடுச்சு பாத்தியா பொன்னி? பாதி நாள் பட்னி, புருஷனோட வெறி எல்லாம் என்ன சக்கையாக்கிடுச்சு. நான் இந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்த போறேன்னு நினைச்சாலே மலைப்பா இருக்கு. சாப்பிட்றப்ப அழாதீங்க, சாப்பிடுங்க. ஆண்டவன் போட்ட விதைக்கெல்லாம் தண்ணீர் தருவான்னு நம்புங்க. ரொம்ப அப்பாவியா இருந்ததால தான் புருஷங்காரன் நல்லா மிளகாய் அரைச்சு தடவிட்டான். இத்தோட விட்டுதேன்னு இருங்க. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி தன்னை போல திறக்கும்னு சொல்லுவாங்க. சந்திராவின் வயிற்றில் இறங்கிய 2 கவளம் சோறும் நெஞ்சில் இறங்கிய பொன்னியின் வார்த்தைகளும் தெம்பளித்தன. மாலை 6 மணி. ரகு அம்மாவையே பார்ப்பதும் தலை குனிவதுமாக இருந்தான். என்னடா, ஏன் பார்த்துட்டு குனியற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லுடா கண்ணா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு நாளைக்கு போகலாமா அம்மா? ஸ்கூலுக்கு தானே போயேன், ஏண்டா இப்படி கேட்குற? இல்ல. மறுபடி தலை குனிந்து சந்திராவின் புடவை தலைப்பை விரலால் சுருட்டினான். பக்கத்து வீட்டில் விளையாட போனேன்னா அப்ப ரமேஷோட அம்மா கேட்டாங்க, இனிமே உன்னை 6 படிக்க வைப்பாங்கன்னு. அதான். சந்திராவுக்கு குப்பென்று உஷ்ணம் உடம்பை தகித்தது. நான் படிக்க வைப்பேன்டா. ரகு, நீ போய் படி, ஓடு. பொன்னியால் குழந்தைகளை காப்பாற்ற முடிகிறது, தன்னால் முடியாதா? முடிய வேண்டும். இனி குழந்தைகள் மட்டுமே உலகமாக, அவர்களின் எதிர்காலமே லட்சியமாக வாழணும். வாழ்வேன். இத்தனை வருஷமும் எவ்வளவு ஏமாந்திருந்தோம் என்று நினைக்க நினைக்க சந்திராவுக்கு அவமானமாக இருந்தது. ரகு தன்னுடைய கவலை தீர்ந்த சந்தோஷத்துடன் அலமாரியில் வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். ஆ அம்மா, ஆ அம்மா. இந்த வார்த்தைக்கே புதிய இலக்கணம் சொன்னவன் ரமணன். 10 நாள் குழந்தையோடு ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு வந்தவளை ரமணன் கூறிய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் குமுற வைத்தன. கோபத்தீயை, உணர்ச்சி கனலை அப்படியே உள் வாங்கிக் கொண்டு அமைதியான எரிமலையாக நின்றாள். இந்த குழந்தைகளுக்கு ஒரு பைசா அதிகமா செலவழிக்க மாட்டேன். பட்னி கிடந்து சாகட்டும். டோன்ட் கேர். ஆஸ்பத்திரியின் முன்பின் அறிமுகமில்லாத யாரோ ஒரு பெண்மணி குழந்தைக்கு காப்பு இட்டதை நினைத்தாள். நல்ல பண்புகளும் உயிரோடுதான் இருக்கின்றனவோ? ஏதோ வீட்டிற்குள் அனுமதித்தானே என்ற மகிழ்ச்சியோடு உள்ளே வந்தாள். தன்னுடைய காஃபிக்கு ஆகும் பாலை குழந்தைக்கு கொடுத்து தன் செலவுகளை சுருக்கி குழந்தைக்கென்று அவசியமானவற்றை வாங்கி அவற்றை அவன் கண்களில் பட்டு விடாமல் மறைத்து, பாட்டி என்று ஒருத்தி இருந்தாள் என்று நினைக்கும் பொழுதே ரமணனோடு நடந்த பேச்சு நினைவில் எழும். சந்திராவின் கழுத்தில் மஞ்சள் கயிறு ஏறி 8 நாள்கள் பறந்துவிட்டன. அந்தி நேரம் கடற்கரையில் இருவரும் வேர்க்கடலையை குறித்து கொண்டிருந்தார்கள். ஏங்க, நாம ஒரு மரியாதைக்காகவாவது போய் உங்க அம்மாவை நமஸ்காரம் செய்ய வேண்டாமா? து து என்று ரமணன் பல முறை துப்பினான். சந்திரா பயந்து போனாள். கேட்க கூடாத ஒன்றை கேட்டுவிட்ட அச்சம் படர்ந்தது அவள் முகத்தில். சொத்த கடலை கசக்குது. ஆமா, என்ன சொன்ன? அம்மாவை நமஸ்காரம் செய்யணுமா? வீட்டுக்கு பெரியவங்க. வயசானா பெரியவங்களா? அதுக்கு இல்லைங்க, அவங்க கிட்ட ஆசி வாங்கினாத்தான். ஆசி? கிழவி உன்னையும் என்னையும் பார்த்தா ஆசீர்வதிக்க மாட்டா, அர்ச்சனை செய்வா. ஏங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் பெத்த மனசு. அவங்க இதே ஊர்ல தானே இருக்காங்க. ஆமா, மாம்பழத்துல பெரிய தனி வீட்டுல ஒண்டியா இருக்காங்க. வயசு காலத்துல யாரும் இல்லாம திண்டாடட்டும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளை கொன்னுட்டு அவ்வளவு பணத்தையும் தூக்கிட்டு வரத்தான் போறேன், பாரேன். ரமணனின் அழகான முகம் பார்க்க அசிங்கமாக, கோரமாக சந்திராவின் கண்களுக்கு தெரிந்தது. ஏங்க இப்படி பேசுறீங்க? வெறுப்பு, அவன் மேல அவ்வளவு வெறுப்பு. தோ என்று மறுபடி துப்பினான். மீண்டும் சொத்தை கடலையா?
சொத்து முழுவதையும் தன் பேர்ல எழுதி வாங்கி கொண்டாள். பிள்ளையை தன் இஷ்டப்படி ஆட்டி படைக்க விரும்பினாள். தன் பேச்சை கேட்கவில்லை என்ற காரணத்திற்காக வீட்டை விட்டு விரட்டினாள் என்ற தாயின் மீது ரமணன் அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்தினான். 2 நாள் ஹாய் ஹூய் என்று கத்தி தீர்த்தான். சந்திராவின் கண் முன்னால் பணக்காரத்தனமான ஒரு அரக்கியின் தோற்றம் தெரிந்தது. பணம் பாசத்தை கூட மறந்துவிடுமா? இப்படியும் இருக்க முடியுமா என்று யோசிக்கவில்லை. அண்ணன் அன்னையிடம் அவள் படும் நரக வேதனையிலிருந்து தன்னை மீட்ட தேவனாகத்தான் ரமணனை அவள் நினைத்திருந்தாள். குழந்தை பிறந்த பிறகு ரமணனிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்று நாளும் வேளையும் பார்த்தாள். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நேரம் நன்றாக சாப்பிட்டுவிட்டு வெளியில் கிளம்ப தயாராகும்போது, என்னங்க, ஆ, பிள்ளைகிட்ட எவ்வளவு சண்டையானாலும் பேரன் பிறந்துட்டா பெத்தவங்களுக்கு கோபம் எல்லாம் தணிஞ்சிடும்னு சொல்வாங்க. இப்ப என்ன சொல்ல போற, விஷயத்துக்கு வா. ஒரு முறை நாம ரகுவை எடுத்துக்கிட்டு உங்க அம்மா கிட்ட பர்ஸை பின்புற பாக்கெட்டில் திணித்துவிட்டு பலார் என்று ஒரு அறை விட்டான். சந்திரா கதி கலங்கி போனாள். ஏய், உன் பிள்ளைய வச்சு எனக்கு உறவு கொண்டாடணும்னு அவசியம் இல்ல. இதோ பார், நீ எனக்கு பெண்டாட்டியா இருந்தா போதும். மந்திரியா மாறி அறிவுரை தர வேணாம், புரியுதா? தலையை ஆட்டினாள். ரமணனின் சுயரூபம் கொஞ்சம் புரிந்தது. முழுவதுமாக அவனை புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் அவளுக்கு குறைவாகவே கிடைத்தன. வாடகை கேட்க வரும் வீட்டுக்காரம்மா பேச்சு வாக்கில் மெல்ல கேட்டாள், என்ன சந்திரா, உங்க வீட்டுக்காரர் எங்க வேலையா இருக்கார்? திகைப்பு. முதன்முறையாக பொய் சொன்னாள். ஏதோ ஒரு கம்பெனியின் பெயரை தட்டு தடுமாறி சொல்லும் போதே உடம்பு நடுங்கியது. சம்பளம் 3000 4000 இருக்குமா? இருக்கும் இருக்கும் இருக்கும்னு சொல்ற, உங்கிட்ட தானே கொடுப்பாரு. வீட்டு செலவுக்கு கொடுப்பார். பையன் பேர்ல பேங்க்ல கட்டுறார். அவருக்கும் செலவு இருக்கே. அதிகமாக பேசினால் உளறி விடுவோம் என்ற பயம். பிள்ளை பெத்த உடம்பு, நல்லா நெய்யும் பாலுமா சாப்பிடு, உடம்பு தேரவே இல்லையே. அவர்கள் சொன்னது போல சந்திராவின் உடம்பு வற்றிய முருங்கைக்காய் போல இருந்தது. அவள் கிளறிவிட்டு சென்ற விஷயங்கள் சந்திராவுக்கு வேதனையை தந்தன. 1 வருஷ காலம் எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் எப்படி முட்டாளாக வாழ்ந்திருக்கிறோம். சாதாரணமாக ஒரு மனைவிக்கு நியாயமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்களை கூட தெரிந்து கொள்ளவில்லையே. ரமணனை தேடி அபூர்வமாக வீட்டு பக்கம் வந்த ஒரு நண்பனிடம் கேட்க போய், இவர் எந்த கம்பெனியில வேலை செய்யறார்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பாவியாக சந்திரா கேட்டதும் சாரதி அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். உங்கிட்ட சொல்லலையா ரமண? சாரதி எடுத்த எடுப்பில் உரிமையோடு பேசியது சந்திராவுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவனால் ஒரு காரியமாக வேண்டுமே, கோப முகம் காட்டுவது தவறு. இல்ல, ரமண ஏதாவது கம்பெனியில இருப்பான். அவனுக்கு என்ன, தொழில் திறமை அதிகம். இதை விட்டுட்டு இன்னொன்னு போயிட்டே இருப்பான். மொகராசி, எல்லாருமே அவனுக்கு அடிமை ஆயிடுறாங்க. சந்திரா ஏதோ தன்னையே அவன் புகழ்ந்தது போல மகிழ்ந்து போனாள். இதை ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக ரமணனிடம் சொல்ல போய் நன்றாக வாங்கி கட்டி கொண்டாள். ஏங்க, உங்க ஃப்ரெண்டு உங்க திறமையை ரொம்ப புகழ்ந்தார். யாரு? கடுமையில் தோய்ந்து வர, சாரதின்னு. ஸ்ருதி சற்று இறங்கி விட்டது. என்ன கேட்ட அவங்கிட்ட? நான் வந்து சரி சரி, அவங்கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்காத. ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி, புரியுதா? பொம்பளைங்கன்னா ஈன்னு இழிப்பான். தன்னோடு பேசும்போது காலோடு தலை சாரதியின் பார்வை ஊர்ந்ததை எண்ணி இப்போது வெறுத்தாள். உனக்கு 3 வேளை சோறு துணிமணி இருக்க இடம் இதானே வேணும். எதுக்கு யார் யாரையோ போய் கேள்வி கேட்குற? இதெல்லாம் சரியில்லை. கேள்வி கேட்க தொடங்கினா இங்கு உனக்கு இடம் கிடையாது. வீதியில் இறங்க வேண்டியதுதான். எதிர்பாராமல் கிடைத்த அடி நிறையவே வலித்தது. நிஜத்தை தரிசிக்க பயந்து போர்வைக்குள் சுகம் காண்பது போல பாவனை செய்யும் வாழ்க்கை அதுவாவது நிலைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். இதற்கு பிறகு சந்திரா ரமணனை கேள்வி கேட்டதில்லை. அவன் சொன்னதற்கு தலையாட்டுவது ஒன்றுதான் தன் வேலை என்பதை புரிந்து கொண்டாள். சில வேளைகளில் அதிகாலையில் எழுந்து வெளியே போவான். திரும்பி வர நள்ளிரவு கூட ஆகும். சில நாள் காலையில் தூங்கி மெதுவாக எழுந்து
பிற்பகலில் அலுவலகம் போவான். மாலையிலோ இரவிலோ திரும்புவான். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று இல்லாமல் இது என்ன வேலை? கேள்வி அலைகள் எழுந்து பொங்கி உள்ளுக்குள்ளேயே அடங்கி போகும். சில நேரங்களில் கற்றையாக பணத்தை பீரோவில் அடுக்கி வைப்பதை கண் கூடாக கண்டும் காணாதது போல ஒதுங்கி இருக்கிறாள். குழந்தைக்கென்று ஒற்றை ரூபாயை கூட ஒதுக்காத குணம்தான் அவள் நெஞ்சை துளைத்தது. தான் பெற்ற குழந்தையை தகப்பன் எதிரியாக நினைப்பதை அவளால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இரவு 8 மணி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. போகணுமா? துணைக்கு இங்கேயே படுத்துக்கோயேன் பொன்னே. வயசு பொண்ணை வீட்டில் வச்சுட்டு நான் இங்க படுத்தா அது சரியில்லைம்மா. பொழுது விடியாங்காட்டியும் ஓடி வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சாமியை கும்பிட்டு படுத்துக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். 2 ஆம்பளை பசங்க உனக்கு துணை இருக்குதுங்களே, அப்பால இன்னா? இந்த இரவுக்கு மட்டும் சொல்கிறாளா, அல்லது எதிர்காலத்துக்கே இவர்கள்தான் உனக்கு துணை என்கிறாளா? நொந்த மனசுக்கு இதமாயிருக்க. நீ எங்க படிச்ச? இருட்ல வாழற உனக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கையா கால் ஊன முடியுது? பொன்னி. நினைவுகளில் நெஞ்சிழகியது. பொன்னியின் தன்னம்பிக்கை தனக்குள்ளும் பரவுவதைப் போல சந்திராவுக்கு ஒரு உணர்வு. தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றுகிறதா? சரி, நீ போயிட்டு வா. ராம் சீக்கிரமே தூங்கிவிட்டான். ரகு படுக்கையில் புரண்டான். அம்மா, இனிமே அப்பா வரமாட்டாரா? இவனுக்கு என்ன பதில் சொல்வது? கன நேர யோசனை. உள்ளதை உள்ளபடியே ஒளிக்காமல் சொல்லிவிட வேண்டியதுதான். எதற்காக ஒளிவு மறைவு? வரமாட்டார். ஐயா, ஜாலி. என்னடா ஜாலி? படிச்சா திட்டுவாரு, சிரிச்சா திட்டுவாரு, ஓடி விளையாடுனா திட்டுவாரு. இனிமே இஷ்டம் போல சிரிக்கலாம், விளையாடலாம், தம்பியோட சண்டை போடலாம். அடக்கி வைத்திருந்த காற்றை வெளியேற்றியதும் வீசி அடிக்கிறது. தேக்கி வைத்திருந்த உற்சாக ஊற்று கண் திறந்தது போல பீச்சி அடிக்கிறது. பெற்ற தகப்பனிடம் இந்த பிஞ்சுக்கு இவ்வளவு வெறுப்பா? விடுதலை பெற்ற நிம்மதியோ என்னவோ, ரகு உடனே தூங்கி போனான். இப்படி ஒரு தாய் தகப்பன் பிள்ளை உறவு எந்த குடும்பத்திலாவது இருக்குமா? பிள்ளைக்கு சந்தோஷம் பேச்சில் வெளிப்படுத்தி விட்டான். அவளுக்கும் சந்தோஷம்தான். 10 மணிக்கோ 12 மணிக்கோ எப்போது வந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும். அடுத்ததாக அவன் சொன்னபடி கேட்க வேண்டும். குழந்தைகளுக்காக தன் சாப்பாட்டை குறைத்து கொள்வதால் ஏற்படும் சோர்வு, நாளெல்லாம் வேலை செய்யும் அலுப்பு, களைத்து படுக்கையில் வீழ்ந்திருப்பவளை இன்னும் இன்னும் உறிஞ்சி சக்கையாக்கி விடும் வெறி. குழந்தைகளை பற்றியோ கொண்டவளை பற்றியோ ஒரு விசாரிப்பு கவனிப்பு கிடையாதுதான். தனக்கு தன் சுகம் இதுதான் பெரிது. சாதத்தை தட்டு நிறைய போட்டு குழம்பை சட்டியோடு கவிழ்த்து கொள்ளும் சுயநலம். உனக்கு இருக்கா என்று கேட்கும் கரிசனம் இல்லாத வற்றிய நெஞ்சம். ரமணன் அருகில் படுக்காத அந்த இரவில் சந்திராவின் மனம் கடந்த காலத்தை அசை போடத்தான் செய்தது. நியாயமாக நிம்மதியான தூக்கம் வர வேண்டும். ஆனால் அதையும் அவன் பறித்து கொண்டு போய்விட்டானா? பொழுது விடிந்ததும் நிற்க நிழல் தேட வேண்டும். கைவசம் இருக்கும் அரிசியை வைத்து 4 நாட்களை ஓட்டலாம். பிறகு? இந்த கேள்வி வளர்ந்து வளர்ந்து 4 சுவர்களை முட்டியது. சந்திராவுக்கு மூச்சு திணறியது. புரண்டு படுத்தாள். இனிமேல் இவர்களுக்காக மின்சாரத்தை ஏன் வீணாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் வீட்டுக்காரர் மெய்யினை நிறுத்தியிருந்தார். காற்றில்லாத புழுக்கமா மனப்புழுக்கமா தெரியவில்லை. தூக்கம் இமைகளை நெருங்க பயந்தது. ஏதாவது உருப்படியாக யோசிக்க வேண்டும் என்று எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினாள். பொன்னிக்கு எவ்வளவு திடமான மனசு! புருஷனை ஒதுக்கிவிட்டு 3 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மனசு. அவளுக்கு இருக்கும் திடம் எனக்கு ஏன் இல்லை? பள்ளங்கள் மேடுகள் என்று ஏற்ற இறக்கமில்லாத சமதரையில் வாழ்ந்ததுதான் காரணமா? மேடு பள்ளங்களை எதிர்நோக்கி இருந்தால் வாழ்க்கையில் துன்பங்களை கண்டதும் துவண்டு போயிருக்க மாட்டேனா? உயிர் வாழ்வதே சுமையாக நினைத்திருக்க மாட்டேனா? இதெல்லாம் சகஜம் என்பது போல பொன்னி தோள்களை குலுக்கிக் கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து விடுகிறாளே. என்னால் முடியுமா? முடிய வேண்டும்.
சந்திரா தூங்கும் குழந்தைகளை பார்த்தாள். ஆழ்ந்த நித்திரையில் ராம் சிரித்தான். நான் என் சுமைகளை சுமந்தே தீர வேண்டும். பொன்னியைப் போல வீட்டு வேலை செய்தேனும் காப்பாற்றியே தீர வேண்டும். குழந்தைகள் பச்சை மண்தான், உருவாக்குவது ஒன்றும் பெரிதில்லை. மீண்டும் எப்போதாவது ரமணன் வந்தால் வரமாட்டான். அவனுக்கு தேவையான இளமையும் தனிமையும் இங்கு இல்லையே, பிறகு ஏன் வரப்போகிறான்? எண்ணங்களின் அசதியில் உறக்கம் அவளை அணைத்து கொண்டது. சாக்கடையும் சொறி நாய்களும் நிறைந்த குடிசை பகுதியில் சந்திரா குடிசை வாசலில் உட்கார்ந்து யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறாள். இடையிடையே சுருக்கு பையிலிருந்து வாடிய வெற்றிலைகளை நீவி சுண்ணாம்பு தடவி பாக்கையும் கடித்து மெல்கிறாள். ரகு அழுக்கும் பிசுக்குமான சட்டையில் ஓடி வருகிறான். அம்மா, பஞ்சு மிட்டாய் வேணும், 50 காசு கொடுமா. போடா, போய் மெக்கானிக் கடையில வேலை பாரு. அவர் ரூபா தந்தா பஞ்சு மிட்டாய் வாங்கிக்க. அவர் சனிக்கிழமைதாம்மா தருவாரு. அது கூட. என்னடா அது கூட? கிடைக்காதா? ரகு பய முகம் காட்ட, சொல்லேண்டா, ஒரு வண்டி துடைக்கிறப்ப கண்ணாடியை உடைச்சிட்டேன்னு ஒரு பயம் வேணும். போடா, மிட்டாய் கிடையாது, நின்னா கொன்னுடுவேன். 3 வயது ராம் உள்ளே இருந்து ஓடி வருகிறான். கையில் பொறி உருண்டை. யாரா கொடுத்தா? வேலு மாமா. எதுக்குடா கண்டவா கிட்ட வாங்குற? அவன் ஓட ராமின் கையில் இருந்த உருண்டை சாக்கடை அருகே விழ அதை எடுக்க ராம் போக சந்திரா கத்துகிறாள். ஏன் கத்துற? இவன் பிறப்புக்கு இதுதான் கிடைக்கும். டேய், தின்னுடா, தின்னு. சாக்கடையில் இருந்து எடுத்து ராமின் வாயில் திணிப்பவனை சந்திரா பார்க்கிறாள். ரமணன் கொடூரமாக சிரித்து கொண்டு ராட்சதனை போல நிற்கிறான். சந்திரா ஆ என்ற அலறலுடன் விழித்துக் கொள்கிறாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். சாக்கடை ஓடவில்லை, குடிசைகள் இல்லை, அழுக்கும் பரட்டையுமாக குழந்தைகள் இல்லை. எதிரில் ரமணன் இல்லை. தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். பயங்கர கனவின் விளைவாக உடம்பு வியர்த்திருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு கோழியின் கூவல் கேட்டதும் சந்திரா படுக்கையிலிருந்து எழுந்தாள். எழுந்து செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எழுந்தாள். கிணற்றில் நீர் இறைத்தாள். ஜில் என்ற தண்ணீர் இரவில் விழித்து களைத்த கண்களுக்கு இதமாக இருந்தது. முகத்தை கழுவிக்கொண்டு வாசல் தெளித்தாள். கோலமிட்டதும் பொன்னி ஓட்டமும் நடையுமாக வருவது தெரிந்தது. கோலம் போட்டு நிமிர்ந்தவளை உற்று பார்த்தாள். ராத்திரி எல்லாம் தூங்கல போலிருக்கு. கண்ணெல்லாம் வீங்கி செவந்து கிடக்குது. உனக்கு ஒரு வழி சொல்றேன், உள்ள வா என்றபடி சந்திராவை அழைத்து சென்றாள் பொன்னி. காலை மணி 6. சமையலறை 8 அடிக்கு 6 அடி. மேடையில் ஒரு ஸ்டவ், அலமாரியில் அத்தியாவசிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று, 2 தகர டின்கள். கொஞ்சம் பாத்திரம் வாங்கணுங்க, டம்ளர் 2 தான் இருக்கு. பலசரக்கு சாமான் வைக்க டப்பா இருந்தா நல்லா இருக்கும். வரிசையாக அடுக்கினாள். ரமணன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான். முடிஞ்சா இதையெல்லாம் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வா, நான் வாங்கி தர மாட்டேன். சாதாரணமாக குரலை உயர்த்தாமல் பேசிய பேச்சுதான் நெஞ்சில் ஓங்கி அடித்தது போல தடுமாறி விட்டாள். கணவன், மனைவி, குழந்தை என்று ஆன பிறகும் இப்படி ஒரு பொறுப்பில்லாத பேச்சா? அண்ணியை நினைத்து கொள்வாள். தெருவில் வரும் பாத்திரக்காரனிடம் பழைய பால் கவர், பாட்டில்கள், புடவைகளை தந்து அதற்கு பாத்திரம் வாங்குவாள். சீட்டு கட்டுவாள். புதிதாக வாங்கி அடுக்க சளைக்க மாட்டாள். அவளுடைய பாத்திர ஆசையை ஆனந்தனும் எதிர்த்து குரல் கொடுத்ததில்லை. இத பாருங்க, இந்த அடுக்கு வாங்கின, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு வனஜா. தொட்டு பார்த்து விட்டு திருப்பி கொடுப்பான். அவ்வளவுதான். எதுக்கிப்ப இது போல 4 அடுக்கு வாங்கி வச்சிருக்கியேன்னு ஒரு வார்த்தை, ஒரு முணுமுணுப்பு கிடையாது. காலையில காய் வாங்க காசு இல்லைன்னு வெறும் சோறு போட்டியே, இப்ப இது வாங்க ஏது காசு? உள்ளம் கேட்குமோ என்னவோ, உதடு கேட்காது. கேட்டு விடுமோ என்ற பயத்துடன் ஆனந்தன் ஒரு பொன் சிரிப்பால் இழுத்து மூடிக்கொள்வான். ரமணன் ஏதோ திட்டத்தோடுதான் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறான் என்பது இப்போதுதானே சந்திராவுக்கு புரிய தொடங்கி இருக்கிறது. அழகான பச்சை புற்களை பரப்பிய பள்ளத்தை போல சந்திராவின் வாழ்க்கையும் ஆகிவிட்டது. புல்லுக்கு ஆசைப்பட்டு பள்ளத்தில் வீழ்ந்து வேடுவனிடம் சிக்கிவிட்ட வேதனை. பொன்னி கை தூக்கிவிட வந்திருக்கிறாள்.
பார்ப்போம். கனவில் வந்ததைப் போல ஒரு குப்பத்தில் குடி பெயர சொல்வாளோ? ஏதோ வழி சொல்வதாக உள்ளே கூட்டி வந்தாளே, என்ன வழி சொல்லப் போகிறாள் இவள் என யோசித்தாள். என்ன யோசிக்கிற? சும்மா சொல்லு. சமையலறையில் இருவரும் கீழே உட்கார்ந்தார்கள். இன்னைக்கும் வீட்டுக்காரர் வந்து நிக்க போறாரோன்னு தான் பயமா இருக்கு. நான் எங்க போய் வீடு தேடுவேன்? தேடினா வாடகை கொடுக்க வேண்டாமா? ஏன் பொழுது விடியுதுன்னு இருக்குது பொன்னி. விடியுமா? விடியும். இருட்டிலேயே எம்மா நேரம் இருக்க முடியும். விடிய வேணாவா? இது பாரு, நான் ஒரு வழி சொல்றேன். இப்போதைக்கு அது போல நடப்பியாம். இது சரிப்படலைன்னு தெரிஞ்சா அப்பால வேற பார்க்கலாம். என்ன வழி சொல்லு. ராம் அசைவது தெரிய அவனை தட்டி தூங்க செய்தாள். குழந்தை தூங்கட்டும், எழுந்தால் பாலுக்கு அழுவானே. நான் வேலை பார்க்குற வீட்டில் பின்னால ஒரு ரூம் இருக்கு. வேண்டாத சாமான போட்டு வச்சிருப்பாங்க. உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருக்க. அந்த ரூமை உனக்கு தரேன்னு சொன்னாங்க. வாடகை அவசரப்படுறியே. அவங்க வீட்டில் புருஷன் பெண்ஜாதி 2 பேர் தான். அந்த அம்மாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு வந்துடும். அப்பப்ப சமைக்க ஆள் தேடுவாங்க. நீ என்ன பண்ற? அந்த வீட்டில் சமைக்கிற. ஐய, ஏன் இப்படி பார்க்குற? பொன்னி, என்னால நம்பவே முடியல பொன்னி. சரியா, சமைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கூடவே கேளு. வாடகை இல்லாம குடியிரு. பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் இப்படித்தான் இரு. கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. இது ஒரு கஷ்டமே இல்ல பொன்னி. குழந்தைங்க பசின்னு சொல்றப்ப, எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லாம போயிடுமோன்னு நினைக்கிறப்ப இது கஷ்டம்னு நினைப்பனா? சரி, அப்ப சட்டு புட்டுன்னு சாமானத்தை எல்லாம் கட்டுவோம். இன்னைக்கே கிளம்பிடலாமே. பாத்திரங்களை எல்லாம் கோணி பையில் கட்டினாள். ஒரு துணி பெட்டி, 2 நாற்காலிகள், மர பீரோ ஒன்று செல்லரித்த நிலையில். பொன்னி ரிக்ஷா கூப்பிட போவதற்குள் சந்திரா குழந்தைகளை எழுப்பினாள். வீட்டுக்காரரிடம் வீட்டு சாவியை ஒப்படைத்துவிட்டு வெளியே வந்தபோது ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம். பொன்னி ரிக்ஷாவுக்கு பதில் ஆட்டோவை ஏன் கூட்டி வருகிறாள்? ஆட்டோ ரிக்ஷாவில் இருந்து வயதான ஒரு பெண்மணி இறங்கினாள். சந்திரா யாரோ வீட்டுக்காரரை தேடி வந்திருப்பவர்கள் என்று நினைத்து தன்னுடைய போர்ஷனுக்கு போனாள். சந்திரா திரும்பினாள். ஆட்டோ ரிக்ஷா பெண்மணிதான். தன் பெயர் எப்படி தெரிந்தது? நீங்க யாரு? என் பேர் எப்படி தெரிஞ்சது? என் மருமக பேர் கூடவா எனக்கு தெரியாது? டேய் பேராண்டிகளா, வாங்கட என்கிட்ட. நான் உங்க பாட்டி ஜானகி அம்மா. சந்திரா அந்த பெண்மணியை உற்று பார்த்தாள். பிரம்மையிலிருந்து முழுவதும் விடுபடாத பார்வை. நம்ப முடியாமல் பார்த்தாள். ரகுவும் ராமவும் பாட்டிக்கு பிடிபடாமல் அம்மாவின் பின்னால் ஒளிந்தார்கள். நீங்க எங்க? எப்படி வந்தீங்க? பிள்ளையை தேடி வந்திருப்பார்களோ? பிள்ளை இல்லை. அவனால் ஒதுக்கி தள்ளப்பட்ட மனைவி, குழந்தைகள் இவர்கள் என்று அறிந்து கொண்டால் என்ன நடக்கும்? உண்மையை சொல்லிவிடலாமா? சந்திரா நிஜத்துக்கும் பொய்க்கும் இடையில் ஊசலாடினாள். என்றைக்கிருந்தாலும் உண்மை வெளிவராமல் போகாது. இப்போது மறைத்து விடுவதால் என்ன லாபம்? வழி மாறி வந்து விட்டீர்கள் என்று உண்மையை சொல்வதுதான் நல்லது. உங்க பிள்ளை இங்க இல்லையே. தெரியுமே. கை பையில் இருந்து பெரிய பிஸ்கட் பாக்கெட்டை ரகுவிடம் நீட்டினாள். அவனுக்கு பிஸ்கட் மீது ஆசை. அம்மாவிடம் கேட்பது போல பார்த்தான். தெரியுமா? சந்திராவுக்கு ஆச்சரியம். ஒருவேளை இவள் ரமணனின் அம்மா இல்லையோ? சந்திரா ஒன்றும் சொல்லாதிருக்கவே அதையே சம்மதமாக ஏற்று ரகு பாட்டியிடம் சென்றான். பிஸ்கட்டை வாங்கும்போது பொன்னி ரிக்ஷாவில் வந்து இறங்கினாள். நான் தான் ரிக்ஷா பிடிச்சு வரேன்னு சொன்னனே, யார் ஆட்டோ கூட்டியாந்தது? ஆமா, இவங்காரு. காலோடு தலை அளந்தாள். பார்வையில் சந்தேக சாயல். டேய், பிஸ்கட் அந்த அம்மா கையில கொடு. வெளியாள்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ரகுவிடமிருந்து மெல்ல வாங்கி பாட்டியின் கையில் திணித்தாள். யாருமா நீ? பார்த்த ஜோர ட்ரெஸ் பண்ணிட்டு பணக்கார பொம்பளையாட்டம் இருக்க. புள்ள பிடிச்சி விற்கிற வேலையா? இன்னா? பொன்னி அதட்டலாக கேட்கவும், பொன்னி இவங்க என் மாமியார்னு சொல்றாங்க. மாமியாக்காரியா? ஆமா, இம்மா நாள எட்டியே பார்க்காதவ இப்ப எதுக்கு வந்திருக்காங்களா? சந்திரா, இவ யாரு? அதிக பிரசங்கத்தனமா பேசுறா. நீயும் பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்க. அட, அவங்கள ஏன் மிரட்டுற? எங்கிட்ட கேளு சொல்றேன். ஆமா, நீதான் சந்திராமாவோட மாமியார்னு சொல்றியே, இன்னும் அத்தாச்சி?
தெரியும், எனக்கு தெரியும். அதான் கையோட கொண்டு வந்திருக்க. இந்தா சந்திரா, இந்த ஆல்பத்தை பாரு, உனக்கே புரியும். சந்திரா ஆல்பத்தை வாங்கி புரட்டினாள். ரமணன் 5 வயதில் 10 வயதில் பள்ளி மாணவனாக, 20இல் கல்லூரி காளையாக, அடுத்து ரமணனின் தாயும் தந்தையும், நடுவில் 7 வயது ரமணன். நடுத்தர வயது ரமணனின் தாயை பார்த்துவிட்டு எதிரே நிற்பவளையும் ஒப்பிட்டாள். அவளேதான், சற்று வயதான, நரைத்த, கிழப்பருவத்தை அடைந்த உருவம். மௌனமாக திருப்பி கொடுத்தாள். சரி, நீ இவங்க மாமியாராவே இரு, இப்ப எதுக்கு வந்த? இவங்கள என் கூட அழைச்சிட்டு போக போற. அடி சக்க. சந்திராமா, பாத்தியா இவன் யோகத்தை? இவ்வளோ நாளா தேடி வராதவங்க இப்ப வந்திருக்காங்க. என்னவோ விஷயம் இருக்கணும், ஜாக்கிரத. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பொன்னி, வீண் சந்தேகப்படாத. அப்ப இந்த ரிக்ஷா அனுப்பிடு. ஜானகி அம்மாள் ஆணை பிறப்பித்தாள். பொன்னி சுருக்கு பையில் இருந்த சில்லறை திரட்டும் போது ஜானகி 5 ரூபாய் தாளை நீட்ட ரிக்ஷாக்காரன் வாங்கி கொண்டு நகர்ந்தான். எம்மா, எங்க சந்திராமாவை மெய்யாவே கூட்டிட்டு போக போறீங்களாம்மா? எதுக்கு கலங்குற பொன்னி? அம்மாவுக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்களாம். ஆனா எனக்குத்தான் போக இஷ்டமில்ல. சந்திரா, உங்க பிள்ளை என் கணவரா இல்லையே, பிறகு நான் எப்படி உங்க மருமகளா இருக்க முடியும்? ஓஹோ, அப்படி கணக்கு போடுறியா? ரமணன் என் பிள்ளை, ரமணனோட பிள்ளை யாரு? இவங்க 2 பேரும் தான். அதுல சந்தேகம் இல்லையே. அப்ப இவங்க என் பேரங்க தானே. இல்லைன்னு சட்டமோ சமுதாயமோ மறுக்க முடியுமோ? அது போலத்தான் நீயும். எவ்வளவு நேரம் தெருவிலேயே பேசுறது? வா வா, 6 வருஷத்துக்கு பிறகாவது உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். சந்திராவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதுவும் புலப்படவில்லை. பொன்னிதான் சமயத்தில் கை கொடுத்தாள். மாமியார்னு வந்து முதலா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க, போய்தான் பாரு. உன் மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. பிடிக்கலைன்னா இங்க வந்துடு, நான் இருக்க. பொன்னியின் வார்த்தைகள் வழி மட்டும் காட்டவில்லை, ஒளியையும் காட்டிற்று. அட, என்னமோ புது பொண்ணு கணக்க கண்ணு கலங்குறிய. கிளம்பு. அடே பசங்களா, வண்டியில ஏறுங்கடா. நீங்க வரலையா? ரகு கேட்க பொன்னியே கலங்கி போனாள். நீங்க போன பிற்பாடு உட்கார்ந்து அழுதுருப்ப. இப்ப நீ கேட்டு என்ன அளவச்சிட்ட கண்ணு. நீங்க போங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்பப்ப வந்து கண்டுக்கிறேன். அம்மா ஜானகி அம்மா, சந்திராவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் ஒருத்தி இருக்க. ஆமா. ஆட்டோ கிளம்பியது. திருப்பம் வரைக்கும் சந்திரா கையசைத்தாள். பொன்னிக்கு கலக்கமாகவே இருந்தது. மாரியாயி காப்பாத்து என்று கோயில் இருக்கும் திசையில் கும்பிட்டாள். காலை 7 மணி. அண்ணா, ஆரத்தி எடுத்துட்டு வா. சந்திரா வியந்து போனாள். வயதான பெண்மணி ஒருத்தி ஆரத்தி சுற்ற சந்திரா பிரமிப்புடன் நின்றிருந்தாள். குழந்தைகளும் விழித்தனர். அம்மா, இது ஆறு வீடுமா என்று ரகு ரகசியமாக கிசுகிசுத்தான். உன்னோட பாட்டி வீடு. எல்லாரும் வலக்காலை எடுத்து உள்ள வச்சு வாங்க. சந்திரா கலக்கத்தை மறைத்து கொண்டாள். குழந்தைகளை தன்னோடு அணைத்தவாறே அடி அடியாக எடுத்து வைத்தாள். எந்த நேரம் எங்கே இருந்து புலி பாய்ந்து வருமோ என்ற ஆட்டின் எச்சரிக்கையோடு நடந்தாள். பங்களாவுக்கு வந்தது சரியா தப்பா என்பதை நிர்ணயிப்பதில் தடுமாற்றம். பிள்ளையை பிடிக்காதவள் பிள்ளையின் மனைவியிடம் பேர குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுகிறாள். இயற்கையின் விபரீத தடங்களை பார்க்கும்போது அச்சம் எழுகின்றதே. அண்ணம்மா, இந்த மூட்டை முடிச்செல்லாம் 2வது ரூம்ல வை, பிறகு பிரிக்கலாம். டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ஆச்சுமா. உட்கார் சந்திரா, வெந்நீர் ரெடியானதும் குளிக்கலாம். பசங்களா, தோட்டத்துக்கு போய் தோட்டத்துக்காரர்கிட்ட 4 இலை பறிச்சு தர சொல்லுங்க. ஓடாதீங்க, மெல்ல போங்க. சந்திராவிடம் கூட சொல்லாமல் இருவரும் பறந்தனர். வாசற்படியை சுற்றி கொண்டு போய் தோட்டத்தில் அதன் பசுமையில் கிறங்கி போனார்கள். ராமு, இதான் வெண்டக்கா. இது பாரு, ரோஜாப்பூ எவ்வளவு அழகா இருக்கு. என்கிட்ட குடுறா, நான் தலையில வச்சுக்கிட்டுமா? யாரு அது? என்ன பண்றீங்க? பூவை யார் பறிக்க சொன்னாங்க? ரகு வெடுக்கென்று திரும்பினான். எல்லாம் எங்க பாட்டி தான் சொன்னாங்க. தன்னுடையது என்ற உரிமையும் சொந்தம் கொண்டாடும் உறவும் அவனுள் கர்வத்தை ஏற்படுத்தியது. சந்திரா குழந்தைகள் சென்ற இடங்களையே பார்த்தபடி அவர்களை பார்வையால் தொடர்ந்தாள். நம்புறதுக்கு நாளாகத்தான் செய்யும்.
சுட்டு கொண்டவள் நெருப்புனாலே பயப்படத்தானே செய்வா? சந்திரா சட்டென்று தலை கவிழ்ந்தாள். பலே ஆளாக இருக்கிறாளே, மனசை படித்து விடுகிறாளே. கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டியதுதான். வார்த்தைகளை வெளியே விட்டுவிடக்கூடாது. சந்திரா, எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? சொல்லு, ரமணன் வெளிநாடு போயிட்டானா? எப்ப போக போறான்? எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதே. சரி, வேண்டாம், வேற ஏதாவது பேசேன். நான் இங்க வந்ததை பத்தி, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சிட்டா என்னால இயல்பா பேசவோ பழகவோ முடியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கணுமா இப்போ? இருக்கும் இருக்கும், நியாயந்தானே. என்னடா, பிள்ளையை சேர்த்துக்காத கொடுமைக்காரி மருமகளை சேர்த்துக்கிறாளேன்னு அதானே உன் சந்தேகம்? சொல்ற, ஆனா அது ஒத்த வரியில சொல்லி புரிய வைக்க முடியாது. பல வருஷங்களா எனக்குள்ள ஊறி போன சோகக்கதை. வெந்நீர் ரெடியா இருக்குமா? அண்ணம்மா அறிவித்து விட்டு போனதும் ஜானகி பேச்சை நிறுத்தினாள். சந்திரா, நான் சொல்றேன், இந்த வீட்டுல உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலைன்னு நினைச்சா நீ போகலாம், நான் தடுக்க மாட்டேன். இங்க இருக்கிற வரைக்கும் நீதான் ராணி, புரியுதா? இந்தா சாவி. அம்மா, ஓரடி பின் வாங்கினாள். அவசரங்களில் சிக்கிக் கொண்ட அவஸ்தைகளை நினைத்து பின் வாங்கினாள். மீண்டும் ஒரு வலையா? எதுவானாலும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் மயன் மாளிகையில நடமாடுற துரியோதனன் நிலையில இருக்கம்மா. எங்கே கால் ஊன்றலாம், எங்கே ஊன்றக்கூடாதுன்னு புரிபடலை. மயக்கம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரி சரி, ஏன் அவசரம், ஏன் அவசியம், இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிற. முதல்ல நீ குளிச்சுட்டு வாமா சந்திரா. பாட்டி, பாட்டி! ராமும் ரகுவும் குதித்தோடி வந்தார்கள். இந்தாங்க எல. கண்ணுங்களா சமர்த்து, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. நாம் எல்லாரும் டிஃபன் சாப்பிடுவோம். ஓடு ஓடு. ஜானகி கொடுத்த முத்தம், தங்களை அங்கீகரித்த அந்த அன்பு அவர்களை சுறுசுறுப்பாக்கியது. முகமெல்லாம் ஒரு பரவசம் பூத்திருந்தது. தன்னை கூட அவர்கள் லட்சியம் செய்யவில்லையே என்று சந்திரா நினைத்தாள். வாடிய பயிர் வேர் மண்ணுக்குள் ஈரம் தேடி தேடி ஈரத்தை ஸ்பரிசித்ததும் பச்சை பிடித்து வாட்டம் நீங்கி நிமிர்ந்திருக்கிறது. பிடுங்கி எறிவது சுலபம்தான். வேறு மண், ஈரம், உரம் எதுவுமே இல்லாமல் கையில் வைத்து கொண்டு அது வாடுவதைக் கண்டு தானும் வாடி இயலாமையால் செத்து செத்து வேண்டாமே இந்த நிலை. எங்கேயாவது தளிர்த்து தழைத்து இருக்கட்டுமே. தாய்மை, சுயநலமில்லாத தாய்மையோடு தன்னைத்தானே அவள் தேய்ச்சிக் கொண்டு குளிக்க கிளம்பினாள். இந்த புதுப்படவை சட்டை உடுத்திக்கோ. பிரமிப்பில் வாய் செயலிழந்தது. இளம் வயது பெண்கள் அணியும் புடவை. எப்படி எப்படி இங்கே? நீங்க வருவேன்னு தெரியும். அப்போ உங்ககிட்ட நல்லதா புடவை இருக்காதுன்னும் தெரியும். அதான் வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி 2 வருஷம் ஆச்சு. தெரியுமா? என்ன தெரியும்? பிள்ளைக்கு தாய் எதிரியாக தோன்றினாலும் தாய் அவனை பிள்ளையாகவேதான் நினைக்கிறாளோ? மருமகள் என்ற பாசமா 2 வருஷமாக எதிர்பார்க்கிறார்களா? குழப்பங்கள் தெளிவாகாமலேயே குளிக்க கிளம்பினாள். குழந்தைகள் சளசளவென்ற பாட்டியுடன் பேசிக்கொண்டே சந்தோஷ ஆரவாரத்துடன் சாப்பிடுவது கேட்டது. புது புடவையில் சந்திரா தன் அழகை கண்டு தானே வியந்து போனாள். புடவைக்கும் பொன்னுக்கும் தோற்ற பெண்ணும் உண்டோ? நேராக சென்று மாமியாரின் காலில் விழுந்தாள். ஜானகிக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. சந்திரா, உட்காரு. நாம 2 பேரும் டிஃபன் சாப்பிடலாம். பிறகு உன் குழப்பமெல்லாம் போக நான் நடந்ததை சொல்ற. என்னதான் மாமியார்னாலும் முன்பின் பழக்கம் இல்லாத என்கிட்ட பேசுறதும் என்னோட வந்து இருக்கிறதும், அதுவும் புருஷனை உசுரோட இழந்துட்டு வந்த பிறகு சொந்தம் கொண்டாடுறதும் உனக்கு சங்கடமாத்தான் இருக்கும். நான் வந்து உன்னை தேடி வந்ததுக்கு முதல் காரணம் என்னோட சுயநலம்தான். பேச்சை நிறுத்தி டிஃபன் சாப்பிடத் தொடங்கி சந்திராவையும் சாப்பிடும்படி சைகை காட்டினாள். உன்னை நான் இங்கே இருக்கணும்னு வற்புறுத்தலை, வேண்டி கேட்டுக்கிற. நான் சொல்றத கேட்டுட்டு பிறகு உன் இஷ்டம் போல செய்து கொள். டிஃபன் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஜானகி குழந்தைகளுக்கு வீடியோவில் கார்ட்டூன் படத்தை போட்டுவிட்டு சந்திராவின் அருகில் வந்து அமர்ந்தாள். காலை 9 மணி. ஜானகி நிவாஸ் கிரக பிரவேசம். தெருவின் அந்த கோடி வரை கார்கள் நின்றன. ஷேர் பிசினஸில் ரங்கராஜன் கொழித்தார். தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாக பொழிந்தது. ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றில் மேனேஜராக சில 1000 ரூபாய் சம்பளத்தில் ஜானகியை கைப்பிடித்தார்.
சில வருஷங்களில் ஷேர் வாங்கி விற்று அதில் பணம் புரள்வதை அனுபவத்தில் அறிந்ததும் வேலைக்கு முழுக்கு போட்டார். 2 வருஷம் ஜானகி நிவாஸ் உருவாகிவிட்டது. 4 பெட்ரூம், கிச்சன், தோட்டம், துறவு எல்லாவற்றிலும் புழங்க ஆளில்லை. கல்யாணமாகி 9 வருஷங்கள் ஆன பிறகும் ஜானகி நம்பிக்கையோடுதான் இருந்தாள். தெய்வம் வரம் கொடுக்கும் என்ற ஒரே நம்பிக்கை, ரங்கராஜனின் கேலிகளை பொருட்படுத்தாத ஊராரின் கேலி சிரிப்பை கண்டு தளராத நம்பிக்கை. 9 ஆண்டு முடிந்த பிறகு ஜானகி கருவுற்றாள். ரங்கராஜனே நம்ப முடியாதவரானார். டாக்டர் நிச்சயப்படுத்தியதும் சமையலுக்கு அன்னம்மாவை போட்டார். தோட்ட வேலைக்கு ஒருவன், வீட்டு வேலைக்கும் வெளியே போக வரவும் 2 வேலையாட்கள். ஜானகியை அப்படி இப்படி அசைய விடவில்லை. 9ஆம் மாதம் முடிந்ததுமே வலி கண்டு ஜானகியின் தாய் பதறி ஆஸ்பத்திரியில் சேர்த்து தாயை உதைத்து கொண்டு பிள்ளை வெளியில் வந்தான். பிறந்த குழந்தையின் அழகில் ரங்கராஜன் சொக்கிப் போனார். வெளியில் யாருக்கும் காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டார்கள். அழுகை, சிரிப்பு, விளையாட்டு என்று நாட்கள் நகர்ந்தன. தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று ரங்கராஜன் கண்ணை இமை காப்பது போல காத்தார். ஜானகியோ அதற்கும் மேல் வீடு முழுவதும் விளையாட்டு சாமான்கள். ரமணா ரமணா என்று வாய் நிறைய அழைத்து நெஞ்சு கொள்ளாத பூரிப்பில் தம்பதிகள் திளைத்தார்கள். அவன் கேட்டது எதையும் வாங்காமல் விட்டதில்லை. வளர்ந்தான். அவனுடைய முரட்டு குணமும் கூடவே வளர்ந்தது. அம்மா அழைப்பே பளார் என்று முதுகில் அடியோடுதான். அப்பா பேப்பர் படித்து கொண்டிருந்தால் மூக்கு கண்ணாடியை பிடுங்கி விசிறி அடிப்பான். அடே ரமணா, என்னடா கண்ணா, நீ வந்ததை கவனிக்கலைன்னு கோபமா? அடே அப்பா, ஒரே அடியில கண்ணாடி 9 துண்டாயிடுச்சே, பார்த்தியா ஜானகி? பெற்றவளுக்கு பெருமை ஒருபுறம், சின்ன வருத்தமும் கூடவே தோன்றும். 3 வயதில் சந்தோஷமாக தெரிந்த ரமணனின் முரட்டு விளையாட்டுகளே 7 வயதில் சங்கடப்படுத்தின. மாமி, ரமண என் தலையில கல்ல விட்டெறிஞ்சுட்டான். ஆன்டி, ரமண பிளேடால என் கைய கீறிட்டான். என் தலை பிடிச்சு இழுக்கிறான். தினமும் ரமணனின் பேரில் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு சமாதானம் சொல்வதும் காயங்களுக்கு மருந்து போட்டு அனுப்புவதும் அவளுக்கு வாடிக்கையானது போல ரமணனுக்கு வேடிக்கையாயிற்று. பிறர் அழுவதைக் கண்டு ஆனந்தம், மலரை கசக்கி எறிவதில் ஒரு சந்தோஷம், தன்னிடம் பணிய வைப்பதில் ஒரு நிறைவு, எதிர்ப்பவர்களை அடக்குவதில் ஒரு வெறி. வயது ஆக ஆக ரமணனின் குறும்புத்தனங்களும் எல்லை மீறின. ஜானகிக்கு பயம் ஏற்பட தொடங்கியது. என்னங்க, இன்னைக்கு ரமணன் ஸ்கூல்ல டீச்சரை எதிர்த்து பேசிட்டானாம். பலே பலே, நம்மை விட பயலுக்கு துணிச்சல் அதிகம்தான். இத பாருங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இப்படியே போனா நம்மை தலை குனிய வச்சுட போறான் ஒரு நாள். ஏண்டி வீணா நம்ம பையனை பத்தி நீயே தவறா நினைக்கிற? இனிமே ஏதாவது அவனை பத்தி பேசு சொல்ற. அதற்கு பிறகு எத்தனை புகார்கள் ரமணன் மேல். மூச்சு விடமாட்டாள் கணவனிடம். 15 வயதில் ஏனோ தானோ என்ற படிப்பு, ஒரு பெண்ணுக்கு காதல் கடிதம் எழுதி மாட்டிக்கொண்ட போது ரங்கராஜனுக்கு தெரிந்தது. போடா, நீயுமாச்சு உன் ஸ்கூலுமாச்சு என்ற பள்ளியில் இருந்து விலக்கி வேறு பள்ளியில் சேர்த்தார். ரமணனுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த குளிரும் விட்டு போயிற்று. 18 வயதிற்குள் எத்தனை கெட்ட பழக்க வழக்கங்கள் உண்டோ அத்தனையும் படிந்து விட்டன. ரங்கராஜன் ரமணனின் பேரில் பேங்கில் கணக்கு தொடங்கி 10,000 வரை சேர்த்திருந்தார். இதை அறிந்திருந்த ரமணன் செக் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான். நண்பர்களோடு சுற்றவும், கண்டதை வாங்கி சாப்பிடவும், சினிமா பார்க்கவும், பெண்களை கவர்ந்திழுக்க, நவநாகரிகமாக தோற்றமளிக்கவும் பணம் தேவைப்பட 2-3 மாதங்களிலேயே வங்கியில் இருந்த தொகை கரைந்து, சார், மினிமம் பேலன்ஸ் 150 ரூபாய் தான் இருக்கு உங்க அக்கவுண்ட்ல. லெட்ஜரை புரட்டி சொன்னவரை முறைத்து விட்டு வெளியேறினான். பா, எனக்கு பணம் வேணும். எவ்வளவுடா? 500 ரூபாய். ஜானகி பெருமூச்செறிந்தாள். தினமும் 100 கணக்கில் எதற்குத்தான் செலவழிக்கிறான்? கேள்வி கேட்க வேண்டாமா? பிள்ளை என்றாலும் எப்படியா? 5 வயதில் செல்லம் கொடுத்தால் பார்த்து கொண்டிருக்கலாம். 18 வயதில் என்ன செல்லம்? அடித்து வளர்க்க வேண்டாம்? அதட்டி வளர்க்க வேண்டாமோ? ரங்கராஜன் ரமணனின் பாஸ்புக் தேடினார். கிடைக்கவில்லை. எங்கடா என்றார். தெரியாது. வங்கிக்கு போனார். நிலைமை தெரிந்தது.
வந்து ரமணனை சற்றே கண்டிக்க எண்ணி, ஏண்டா இப்படி செலவு பண்ற என்றார். அழகும் எடுப்புமாக நிற்கும் மகனை தொட்டு கெஞ்ச போனவரை ரமணன் கையால் ஒரு தள்ளு தள்ளினான். தடுமாறி விழுந்தவர் சோஃபாவின் விளிம்பு தாக்கி ரத்தம் கொட்ட அதை பார்த்து கொண்டே ரமணன் வெளியேறும் போதுதான் ரங்கராஜன் ஒரு உண்மையை உணர்ந்தார். ரமணனுக்குள் ஒரு மனிதனை உருவாக்காமல் கண்மூடித்தனமான பாசத்தால் ஒரு மிருகத்தை வளர்த்து வந்திருக்கிறோம் என்று. ரமணா, டாக்டருக்கு போன் பண்ணுடா. ஜானகி அலறிக்கொண்டே அவரை மடியில் போட்டுக்கொள்ள, உன் புருஷன் செத்து போயிட மாட்டான், பணத்தாசை போக விடாது, கவலைப்படாத. வெளியே போகும் ரமணனை வெறித்து பார்த்தவளுக்கு சி என்ற வெறுப்பு தோன்றியது. வளர்த்தது பிள்ளை இல்லை, கடா, அதுதான் மார்பில் பாய்ந்து விட்டதா? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் விழித்து கொண்டார்கள். ரமணன் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டதும் ரங்கராஜன் உள்ளுக்குள் பொடிந்து போயிருந்தது புரிந்தது. இத்தனை காலம் நடந்தவற்றையெல்லாம், அவற்றின் பின்னணியை வேறு நோக்கில் பார்த்து அசை போட்டதில் இருதயம் நொறுங்கி போயிற்று. வெளிப்பார்வைக்கு அதிகம் பாதிப்பு இல்லாதது போல தோன்றினாலும் ஜானகிக்கு பதைப்பாக இருந்தது. மனிதரின் கலகலப்பு மறைந்து போயிற்று. ரமணனிடம் முன்பு போல அன்பு இழைய இழைய பேசுவதில்லை. தனக்குத்தானே ஒடுங்கி போனவரானார். ஜானகி சொன்ன போதெல்லாம் எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தியது உறுத்தலாக இருந்தது. குழந்தையை வளர்ப்பதற்கு பாசம் மட்டுமே போதும் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. கொஞ்சம் கண்டிப்பும் தேவையோ? தவறான தடத்தில் கால் வைக்கிறான் என்பது தெரிந்தும் அந்த தடம் எங்கே போய் முடியும் என்பதை சிந்திக்காத முட்டாள்தனத்தை நொந்து கொண்டார். இப்போது புரிகிறது, ரமணன் போகும் பாதை சரியில்லை. ஜானகி தனக்கு பின்னால் திண்டாடி போகக்கூடாது. பணம் இல்லாமல் உலகில் ஒன்றும் நகராது. ஆனால் இவன் பணத்தால் அழிந்து போய் விடுவானோ? குழந்தையிடம் கொடுத்த மலர் மாலையாக, முரடனிடம் தந்த கத்தியாக. அல்லும் பகலும் 60 நாழியும் யோசித்து ஜானகிக்கே தெரியாமல் தன் வீடு, வங்கியில் உள்ள பணம் எல்லாவற்றையும் அவள் பேரில் எழுதி வைத்தார். ஒரு நாள் ஷேரில் ஏற்பட்ட நஷ்டம் உடைந்து போயிருந்த இருதயத்தை ஒரே அடியாக நிறுத்திவிட்டது. பாசமே இல்லாத பிள்ளை என்று எண்ணியிருந்த ரமணன் 15 நாளும் வீட்டை விட்டு நகராமல் எல்லாவற்றையும் செய்தான். ஜானகிக்கு துக்கத்திலும் வியப்பு தாங்கவில்லை. அப்பா இருக்கிறார் என்ற தெம்பில் பொறுப்பின்றி திரிந்தவனுக்கு இந்த இழப்பே பொறுப்பை தந்திருக்குமோ? இனிமேல் சரியாகி விடுவானோ? தூண் விழுந்து விட்டதே என்ற கவலையில் அவனே தாங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் பிறந்த உணர்வா? 15 நாள்களாக ரமணனால் பிரச்சனை இல்லை. அம்மா அம்மா என்று வளைய வந்தான். 16ஆம் நாள் இறந்த 1-2 தூரத்து உறவுகளும் புறப்பட்ட பிறகு, அம்மா. ரங்கராஜன் படத்துக்கு பூ வைத்து கொண்டிருந்தவள் திரும்பினாள். என்னப்பா? அப்பா உயில் ஏதாவது எழுதியிருக்காரா அல்லது? வச்சிருக்கார். என்கிட்ட சொல்லவே இல்லையே. நேரம் வரலையே. சரி, இப்ப சொல்லு, உயில் எங்க இருக்கு? துளி துளியாக குரலில் அதிகாரத்தின் நெடி ஏற. உனக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை ரமணா. ஏன் ஏன்? நான் செத்து போன ரங்கராஜனின் வாரிசு, அவருடைய முழு உரிமைக்காரன். அந்த உயில் எங்க? தெரிஞ்சாகணும். ஓஹோ ரமணா, நான் அவரோட மனைவி. உங்க அப்பா பிள்ளையை விடவும் மனைவியை நம்பினார். அதனால அவ பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கு. நீ உன் அம்மாவுக்கு அடங்கின பிள்ளையா நல்லவனா எப்ப மாறுவியோ அப்ப உனக்கு கிடைக்கும். 3 கிரவுண்டு வீடு, லட்சக்கணக்கான ரொக்கப்பணம், நகைகள், வெள்ளி, வெண்கலம், எதுவும் எனக்கு இல்லையா? ரமணன் தாயை ஒரு விரோதியை பார்ப்பது போல பார்த்தான். அதற்கு பிறகு சில நாட்களே ஜானகி நிவாசில் இருந்தான். கிடைத்த பணத்தை சுருட்டி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். காலை 10 மணி. வீடியோ பார்ப்பதில் குழந்தைகள் மூழ்கி இருந்தனர். படத்திற்கேற்ப மாறும் அவர்களுடைய முகபாவங்களை சந்திரா உன்னிப்பாக கவனித்தாள். ரமணனை பற்றிய விஷயங்களை அவள் மனம் நம்பியது. 6 வருஷ தாம்பத்தியத்தில் அவனை அறிந்து கொண்டது ஓரளவுதான். ஆனாலும் அவனுடைய குணங்களின் அடிப்படைகளை, கோபத்தை, மூர்க்கத்தை அறிந்திருந்தாள். ஜானகி அம்மாள் பிள்ளையால் விலக்கப்பட்டு வாழ்வது சரி. தன்னை எதற்கு அழைத்து வைத்து உறவு கொண்டாட வேண்டும்?
அறுத்துவிட்ட பந்தத்தை ஒட்ட வைப்பதில் இவர்களுக்கு என்ன லாபம்? அதுதான் சந்திராவை குடையும் கேள்வி. என்ன சந்திரா, பதிலே காணோம். என்ன யோசிக்கிற? விட்டு விலகி போன உறவை எதுக்கு இழுத்து பிடிக்கிறாளேன்னா? அதையும் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். நான் விரும்புறதுல ஏதாவது நியாயம் இருக்குன்னு உனக்கு தோணினா நீ இங்க இரு, இல்லைனா சொல்லுங்க. முதல்ல நீ உன் சந்தேகங்களை மனசு விட்டு கேட்டுடு சந்திரா. தயங்கினாள். மென்று விழுங்கிவிட்டு கேட்கலாமா கூடாதா என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துவிட்டு கேட்டாள். நான் உங்களோட இருக்கிறதுல என்ன லாபம்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு எங்களை சேர்த்து கொள்றதால என்ன லாபம்னு தான் தெரியல. ஜானகி வேதனையாய் சிரித்தாள். லாப நஷ்ட கணக்கு பார்க்காம நாங்க வாழ்ந்ததால தான் இந்த நிலையில இருக்க. மலை போல பிள்ளையை பறி கொடுத்துட்ட ஒரு நஷ்டம் கொஞ்ச நஞ்சமா? அது போதாதுன்னு இன்னொரு பொண்ணோட வாழ்வை குலைக்கவும் நான் தான காரணம். நான் பாவி, கொடும் பாவி. தலையிலும் நெஞ்சிலும் ஜானகி அடித்து கொள்ள, சந்திரா பாய்ந்து கைகளை பற்றி கொள்ள, ரகுவும் ராமவும் வீடியோவை மறந்து பாட்டியிடம் ஓடி வர, நீங்க எப்படி காரணமாவீங்க? ஏன் தலைவிதி சரியில்லை. என் வளர்ப்பு சரியில்லை சந்திரா. ரமணனை நான் சரியானபடி வளர்த்திருந்தா இன்னைக்கு கிரிமினலா இருக்க மாட்டான். வாழ்க்கையை அதன் அழகுகளை சொல்லி கொடுக்காம பணத்தால அவனை கெடுத்துட்டோம் சந்திரா, பாழ் பண்ணிட்டோம். ஒரு கலையை, அழகை, நல்ல பொருளை, தனக்காகாததை கொட்டி கவிழ்க்கும் குணம் ரமணனின் உடன்பிறப்பு. அதை தவறு என்று எடுத்து சொல்லி இருந்தால் திருந்தி இருப்பானோ என்னவோ. சொன்னதில்லை. வீட்டை விட்டு அவன் வெளியேறினாலும் அவனை கண்காணித்து கொண்டேதான் இருந்தேன். என்னை அவர் கல்யாணம் செய்து கொண்டது தெரியும். நீங்கள் என்ன சாப்பிட்டீர்களோ என்னவோ. உன் கல்யாண தினத்தில் அன்னம்மாவை பாயசத்தோடு சமைக்க சொன்னேன். ரகுவை நீ உண்டாகி இருந்த போது கர்ப்பத்தை கலைக்க கூடாதென்று முன்கூட்டியே லேடி டாக்டர் கிட்ட சொல்லி வைத்திருந்தேன். அதுபோல அவங்களும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்தால் ரமணனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும்னு நான் நினைச்சேன். ஜானகி நெடுமூச்செறிந்தாள். குழந்தை பிறந்ததால் ரமணன் தன்னை எவ்வளவு வெறுத்தான் என்பதை சந்திரா நினைத்து பார்த்தாள். சந்திரா, புருஷனை இழந்தாலும் ஒரு பெண்ணால பிள்ளையோட முகம் பார்த்து ஆறுதல் பட முடியும். ஆனா நான் என் பிள்ளையை உயிரோடவே பறிகொடுத்தேன். அவன் என்னோடு இருந்தால் திருந்துவானோ மாட்டானோ. ஆனா இப்ப ரமணன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வரான். சந்திராவுக்கு திகைப்பு. நேற்று வரை தன்னோடு இருந்தவனை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாத மடத்தனத்தை நினைத்து அவமானம். நீங்க என்ன சொல்றீங்க? 10 மாசம் சுமந்து பெத்த என்னை அவன் மறந்தாலும் என்னால மறக்க முடியுமா சொல்லு? பெத்த வயிறு அவனை நினைச்சு கலங்கத்தானே செய்யுது. ஐயோ, நாம 2 வேளை 3 வேளை சாப்பிடுறோமே. ரமணன் என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ, பட்னி கிடக்குறானோன்னு நினைக்காத வேலை இல்ல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, தெரிஞ்சவங்க மூலமா ரமணனுக்கு புத்தி சொல்லி திருத்துறது ஒண்ணுதான் என்னோட உயிர் லட்சியமா இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் அம்மான்னு என்னை ஆசையும் அருமையுமா கூப்பிடுவான்னு தான் எதிர்பார்க்கிற. வெளிநாடுன்னு ஏதோ சொன்னீங்களே. ரமணன் திருந்தி தவறுகளை உணர்ந்து பேசுறான்னு அவனோட வேலை பார்ப்பவர் மூலமா தெரிஞ்சது. இந்த நேரத்துல அவனுக்கு பிரிவு வேணும். நம்மோட அருமையை புரிய வைக்கிற மாதிரியா ஒரு பிரிவு இருக்கணும். அவன் வேலை பார்க்கிற கம்பெனி வழியா வெளிநாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தேன். கூடிய சீக்கிரமே வெளிநாட்டில இருந்து இங்க வந்துடுவான். புது ரமணனா? சந்திரா சுற்றம் முற்றம் பார்த்து கொண்டாள். என்ன சந்தேகமா பாக்குற? நான் சொல்றத நம்பலையா? எனக்கு எல்லாமே கனவு மாதிரி தோணுறது. நேத்து வரை பாலைவனமா இருந்த என் வாழ்க்கையில இன்னைக்கு பசுஞ்சோலையை பார்த்ததும் சந்தேகமா இருக்கு அத்தை. வசந்த காலம் வந்ததும் மொட்டையாக நின்ற கிளைகளில் எல்லாம் சிலிர்த்து கொண்டு வரும் துளிர்கள். எனக்கு பேரன் பிறந்த செய்தி கிடைச்சது. உனக்கு தெரியாமல் வந்து பார்த்தேன். குழந்தை பிறந்த 10ஆம் நாள் நீ இருந்த ஆஸ்பத்திரியில் அடுத்த அறையில் இருந்ததாக சொல்லி நர்ஸ் மூலம் வெள்ளி காப்பு போட்டதும் நான் தான் சந்திரா. உனக்கு நினைவிருக்கா? அத்தை, மாமியாராக இருக்குமோ என்று சின்ன யூகம் கூட தோன்றவில்லையே. அடுத்த அறையில பிரசவமான பெண்ணோட அம்மா ஆசையா காப்பு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா பாவம் குழந்தை போயிடுச்சு. எந்த குழந்தையானா என்னன்னு உங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க.
என்று அன்று நர்ஸ் கொடுத்ததை குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்ததும், பிறகு ரமணனின் கண்களில் படக்கூடாது என்று பத்திரப்படுத்தியதும், "தோ வர." சந்திரா உள்ளே சென்று தன்னுடைய கை பைக்குள்ளிருந்த வெள்ளி காப்புகளை கொண்டு வந்து காட்ட, "சந்திரா, நான் நான் ரமணன் என்றாவது உன்னை நடுத்தெருவுல நிக்க வச்சுடுவான்னு நினைச்சேன். அப்ப உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடணும்னு எண்ணத்தோட தான் இருந்த. சந்திரா, பணத்தால என் பிள்ளை பாழா போயிட்டான். என் பேர பிள்ளைங்க அவசியத்துக்கு கூட பணம் இல்லாம வீணா போயிடக்கூடாது சந்திரா. என்னோட தவறுக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடணும். என் பிள்ளையை சரியா வளர்க்காததால என் பேரன்களை சரியா வளர்க்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதுக்கு நீ தடையா நிக்க மாட்டியே. நீ இங்கேயே இருக்கணும் என் பேரன்களோட." ஜானகி அம்மாளின் உள் மனத்தை, அதன் காயங்களை அறிந்து கொண்டாள் சந்திரா. "அத்தை, இனிமே உங்க மனப்புண்ணுக்கு மருந்தா நான் இருக்கவே விரும்புறேன். எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். ஆனா ஒரு நாள் மட்டும் குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் வர நீங்க அனுமதிக்கணும்." "நீ என்ன நினைக்கிறேங்கிறது என்னால உணர முடியுது சந்திரா. பொன்னியை பார்த்து விவரம் சொல்லணும், அவ்வளவுதானே? அவ விரும்பினா அவளையும் இங்கேயே வந்து இருக்க சொல்லு." "இல்லையத்தை, அவ தன் சொந்த கால்லையே நின்னு பழகினவ. அப்படியே இன்னும் வாழ நினைக்கிறவ. அனாதையா நாங்க தெருவிலே நின்ற போது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பெத்த தாய் மாதிரி எங்களை காப்பாற்றின தெய்வம் பொன்னி. இதையெல்லாம் கேட்டா என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவா. பொன்னியை நான் மறந்தா இந்த வாழ்வு எனக்கு நிலைக்காது அத்தை. அதனால..." "போய் வாமா, நானே சொல்லணும்னு தான் இருந்த. நாளைக்கே போயிட்டு வா." சந்திரா மீண்டும் ஜானகி அம்மாளின் கால்களில் விழ, ரகுவும் ராமுவும் கூடவே சேர்ந்து வந்து விழுந்து கும்பிட்டார்கள். "ஏ ராசா, வாங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரலாம்." "சரி பாட்டி," என்றான் ரகு பணிவுடன். சந்திராவின் மனதில் சந்தோஷ துளிர்கள், வற்றல் மரம் துளிர்க்கத் தொடங்கிவிட்டதோ. ரமணன் தங்களை தேடி வருவான் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த உள்ளங்கள் காத்திருந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.